Okay. Good afternoon, all. லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண நம்ம புஷ் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம லிஸ்ட் அவுட் மாதிரி பண்ணிடுவோம் இல்லையா? கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், கண்டிஷனல் ரெண்டரிங்கும் பார்த்தோம். சரி, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ரியாக்ட் ஜேஎஸை பொறுத்த வரைக்கும் யூனி டைரக்ஷனல் டேட்டா ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மலாகவே வந்து டாம் அப்டேட் பண்ணால், நார்மலாக ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்துங்க, டாம் அப்டேட் பண்ணால் லே அவுட் அப்டேட் ஆகிடும், ஸ்க்ரீனில் ரெஃப்ளெக்ட் ஆகும், வியூ ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு வச்சுங்க. வியூ வந்து மாறிடும். வியூவில் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணால் டாம் அப்டேட் ஆகிடும். இது பை டைரக்ஷனல். ஓகேவா? ஆனால் ரியாக்ட் வந்து யூனி டைரக்ஷனல். நம்ம நேற்று ஒன்று போட்டிருந்தோம், ஒரு இன்புட் ஒன்று போட்டோம். அந்த இன்புட்டில் ஏதாவது டைப் பண்ணுவோம். டைப் பண்ணிட்டா அதை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுறோம் ஸ்டேட்டில் அப்டேட் பண்ணுறதுக்கு இல்லையா? அதாவது வியூவில் நம்மளோட ஸ்க்ரீனில் லேஅவுட்டில் ஏதாவது இன்புட் எலமெண்ட்டில் எனி சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அது உடனே அங்கே போய் அந்த டாமில் போய் விர்ச்சுவல் டாம் அப்டேட் ஆகாது. கண்ட்ரோல் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ தட் அந்த டேட்டா ஃப்ளோ நம்மக்கிட்ட கண்ட்ரோல் இருக்கிறதுனால நமக்கு இன்னும் அட்வான்டேஜ் அதிகம். ஓகேவா? அந்த ஒரு அட்வான்டேஜுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அது யூனி டைரக்ஷனாக இருக்குது. யூனி டைரக்ஷனில் இருக்கும்போது டேட்டா ஃப்ளோ கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்கிறதுனால நம்ம மாற்றினா தான் உண்டு, இல்லைன்னா மாறவே மாறாது. சரியா? அதுதான் வந்து பை டைரக்ஷனல், யூனி டைரக்ஷனல். சரி, ஓகே. இப்போ நேற்று பண்ண ஆப்பை கொஞ்சம் யாரெல்லாம் போட்டு பார்த்தீங்க? யாருக்கெல்லாம் டவுட் இருக்குது நேற்று போட்டதில்? நேற்று போட்டதில் யாருக்கெல்லாம் டவுட் இருக்கு? யாருக்குமே டவுட் இல்லையா? யாருக்கு என்ன எரர் வந்தோ ஷேர் பண்ணுங்க, பார்த்துடலாம், கடை பார்த்துடலாம். யாருக்காச்சும் எரர் இருந்துச்சுன்னா அந்த எரர் ஷேர் பண்ணுங்க, பார்க்கலாம். சரி, அது நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளே நான் என்ன இன்னைக்கு பண்ண போகிறோன்றதை பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே சிலரை முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே, பார்ப்போம். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆட் பண்ண போகிறோம். இதே ஆப்பில் நம்ம இன்னும் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் என்ன பண்ணேன், இதில் நேற்று ஒன்று செஞ்சு காமிச்சேன். எலமெண்ட்டுக்குள்ளே எலமெண்ட் போட்டு காமிச்சேன் இல்லையா? ஒரு காம்பனண்ட்டுக்குள்ளே இன்னொரு காம்பனண்ட்டை போட்டு காமிச்சோம் நேற்று. ஓகே, எலிமெண்ட்டுக்குள்ளே எலிமெண்ட் போட்டு காமிச்சேன். அதாவது ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணி அந்த காம்பனண்ட்டுக்குள்ளே இன்னொரு காம்பனண்ட்டை போட்டோம். இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் போட்ட மாதிரி தான். ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு டூ டூ லிஸ்ட் போட்டோம். அதாவது எப்படின்னா, கொடுக்க ஆட் பண்ணோம், வேணும்னா டெலிட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. நேற்று போட்ட மாதிரியே தான், ஆனால் அது டெலிட் பண்ணுற மாதிரி அவசியம் இல்லை. இப்போ டெலிட் பண்ணுற மாதிரி வைக்க போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு டூ டூ லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இதில் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, todo.js வச்சுக்கிறேன். import react
கிளாஸ் நேம் வந்து sudo extends react.component. இங்க என்ன பண்ண போறோம்னா export default sudo ரெண்டர் பண்ணிடுங்க. ஓகே, இது பேசிக் திங். இப்போ இதில் என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்க்ரீனில் சேம் வே நம்ம ஒரு சிம்பிள் காம்பனண்ட்டை அதுக்குள்ளார ஒரு இன்புட்டு அதுக்குள்ளே ஒரு பட்டன் அதை கிளிக் பண்ணால் கீழே ஐட்டம்ஸ் ஆட் ஆகிற மாதிரி போட போகிறேன். ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கிங்க. அதாவது எப்படி இருக்க போகுது அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீனு அதுக்குள்ளே ஒரு இன்புட் இந்த இடத்துல வாங்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு லிஸ்ட் காம்பனண்ட் மாதிரி வச்சுக்கலாம். இதுக்குள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டாக வரும். இதில் கண்டென்ட் வரும். இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் பட்டன் வச்சுக்கலாம். வேண்டாம்னா டெலீட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல கண்டென்ட் வர மாதிரி பண்ண போகிறோம். சரியா? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இதில் ரெடி பண்ண போகிறோம். ஓகே, சரி. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து இந்த அவுட்டர் டிவ் தான் இந்த டிவ். அதுக்குள்ளார இந்த 2 எலமெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக அது எப்படி போடணும்னா இந்த எலமெண்ட்டுக்குள்ளே இப்படி தான் போட முடியும். 2 டிவாக போட்டு அந்த டிவுக்குள்ளே இந்த 2 டிவாக போடணும், இந்த டிவ் போடணும். அப்படி போட்டால் தான் கரெக்டாக வரும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இங்கே போயிட்டு ஒரு டிவ் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த டிவ்க்குள்ளே ஒரு டிவ், அந்த டிவ்க்குள்ளார இன்னொரு டிவ், இதுக்குள்ளார தான் அந்த 2 எலிமெண்ட்டும் வரப்போகுது. எது? இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பட்டன் ஒன்று போட்டு போகிறோம் பக்கத்தில். பட்டன் ஆட்னு வச்சுக்கோங்க. இந்த இதுக்கு மேலே ஒரு H1 ஒன்றா கொடுத்துட்றேன். அதில் வந்து ஆட்னு வச்சுக்கோங்க. ஸோ இது கீழே இது உள்ளார என்ன வரப்போகுதுன்னா அந்த எலமெண்ட்ஸ்லாம் வரப்போகுது. ஒவ்வொரு எலமெண்ட்டும் இதுக்குள்ளே தான் வரப்போகுது. சரியா? ஓகே, இதுக்கு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கிறேன். கிளாஸ் அவுட்டர் பாக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். கிளாஸ் நேம் அவுட்டர் பாக்ஸ். இது வந்து கிளாஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ்னு வச்சுக்கிறேன். இதுக்கு கிளாஸ் நேம் கொடுத்து செகண்ட் பாக்ஸ்னு வச்சுக்கிறேன். சேஎஸ்ல போயிட்டு டாட் அவுட்டர் பாக்ஸ் என்ற கிளாஸ்க்கு நமக்கு என்னென்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். விட்த் வந்து ஒரு 40 VW, ஹைட் வந்து ஒரு 40 VW கொடுத்துட்றேன். பேக்ரவுண்ட் கலர் சம் கலர் கொடுத்துட்றேன். இது அவுட்டர் பாக்ஸ். அடுத்தது ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இன்னும் சிம்பிள் திங் தான், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா 2 எலிமெண்ட்டும் பக்கத்தில் வரணும். நார்மலாகவே இன்புட்டும் பட்டனும் பக்கத்தில் தான் வரும். அது நீங்கள் கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலான்னு ஒன்று தான். சரிங்களா? ஓகே, டாட் செகண்ட் பாக்ஸ்க்குள்ளே பேக்ரவுண்டை செட் பண்ணிக்கிறேன். ஓகே, அது ஹைட் வந்து இது இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா index.jsல
ஏற்கனவே கொடுக்குறது எடுத்துடுறேன். இங்கே போயிட்டு யாரை ஆட் பண்ண போகிறோம்னா டு டூ ஆட் பண்ண போகிறோம். சரியா? ஓகே. இப்போ ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் தான் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இதில் இருக்க டேட்டா எடுக்கணும். இதில் இருக்க டேட்டா எடுக்கணும்னா இதில் இருக்க இதுக்கும் இதையும் ஒரு வேரியபிளையும் ஸ்டேட் வேரியபிளையும் பைண்ட் பண்ண போகிறோம். கன்ஸ்ட்ரக்டர் சூப்பர். இது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதனால் அப்படி போட்டேன். திஸ் டாட் ஸ்டேட் வந்து வேரியபிள் ஸ்டேட் பண்ணிங்க. அதில் என்ன பண்ண போகிறேன்னா ஐட்டம் டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். அதுக்கு எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துட்றேன். இங்கே போய் என்ன பண்ண போகிறோம், வேல்யூஸ் ஈக்குவல் டு திஸ் டாட் ஸ்டேட் டாட் ஐட்டம் டெக்ஸ்ட். அதுக்கப்புறம் ஆன் சேஞ்ச். ஆன் சேஞ்சில் திஸ் டாட் ஒரு ஃபங்க்ஷன் அப்டேட் டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். அப்போ இங்கே என்ன பண்ணணும், அப்டேட் டெக்ஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அந்த அப்டேட் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளார என்ன பண்ண போகிறேன்னா திஸ் டாட் செட் ஸ்டேட் போட்டு யாரை அப்டேட் பண்ணணும், நம்மளோட ஸ்டேட் வேரியபிள் அப்டேட் பண்ணணும். ஸ்டேட் வேரியபிள் என்ன, ஐட்டம் டெக்ஸ்ட். என்ன காப்பட் பண்ணணும், இவிடி டாட் டார்கெட் டாட் வேல்யூ. சரியா? ஸோ பட்டனை கிளிக் பண்ணால் இந்த டேட்டா எடுத்து அதில் போட்டுரும். இப்போ ரெண்டுமே டூ வே கம்யூனிகேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ போய் பார்க்கலாம் ப்ரௌசரில் லிஸ்ட் வந்திருக்கா. இதுதான் கான்செப்ட். சரியா? ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கு பேடிங் மட்டும் கொடுத்துட்றேன். இதுக்கும் பேடிங் 2 வேரியபிள் கொடுத்துட்றேன். கொஞ்சம் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும். யா ஓகே. இப்போ இங்கே இன்புட் பண்ணால் இங்கே வந்து ஆட் பண்ணுற மாதிரி போட போகிறோம். சரியா? ஓகே. என்ன பண்ணலான்னா இதுதான் நம்மளோடதா, இது கிடையாதுல்ல. ஓகே. இப்போ யூசர் டைப் பண்ணால் அங்கே ஆட் பண்ண ஒரு ஆட் பண்ணணும் இல்லையா, கீழே வரணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஆன் கிளிக் திஸ் டாட் ஆட் ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். அப்போ இங்கே என்ன பண்ணணும், ஆட் ஐட்டம்னு ஒரு ஃபங்க்ஷன். ஆட் ஐட்டம் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறோம், ஸ்டேட்டில் இன்னொரு வேரியபிள் வச்சுக்க போகிறேன், கமா வேல்யூஸ்னு வச்சுக்கிறேன். வேல்யூஸ் வேணா வச்சுக்கங்க, வேறு எதாவது வேணுன்னா கூட வச்சுக்கங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, அடுத்தது ஐட்டம்ஸ் இங்கே போட்டாச்சு. இங்கே ஆட் ஐட்டமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எலமெண்ட் எடுத்து அங்கே ஆட் பண்ண போகிறோம். இதில் ஸ்டேட் வேரியபிளில் ஆட் பண்ண போகிறோம். அது ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு கோலன் கொடுத்து ஒரு எம்டி அரே எடுத்துக்கிறேன். இங்கே என்ன பண்ணலாம், வேர் எக்ஸ் ஈக்குவல் டு திஸ் டாட் ஸ்டேட் டாட் வேல்யூஸ். எக்ஸ் டாட் புஷ் கொடுத்து யார் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா திஸ் டாட் ஸ்டேட் டாட் ஐட்டம் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அரேல ஆட் பண்ணிட்டு அரே அப்டேட் பண்ண போகிறோம். திஸ் டாட் செட் ஸ்டேட்.
யார் அப்டேட் பண்ணோம்? வேல்யூஸை. வேல்யூஸ்ன்றது யாரை செட் பண்ணோம்? எக்ஸ். ஸோ என்ன ஆகும் இப்போ? அதாவது ஆட் ஐட்டம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா, பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டில் இருக்க வேல்யூஸை ரீட் பண்ணும். அது எம்டி அரேவாக இருக்குது. ஐட்டம் டெக்ஸ்ட் இருக்க டேட்டாவை எடுத்து அரையில் போட்டு அரே எடுத்து அப்டேட் பண்ணிட்டீங்க. வேலை முடிஞ்சு போச்சு. இந்த அரே தான் இங்கே கீழே டிஸ்பிளே பண்ண போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, வேறு ஒரு காமெண்ட்டையும் போட்டுக்கலாம், இந்த காமெண்ட்டாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வேறு ஒரு காமெண்ட் தனியாக கிரியேட் பண்ண போகிறேன், அதை எடுத்து தான் ஆட் பண்ண போகிறேன். சரியா? அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நியூவாக ஒரு காமெண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த காமெண்டோட பேர் என்னன்னு பாருங்கள். அதில் வந்து என்ன பண்ணேன்னா ஈவெண்ட் .js. அப்போ இந்த ஈவெண்ட் .jsல போயிட்டு அதே தான் இம்போர்ட் react class event extends react.component. ஸோ இது உள்ள அகைன் ரெண்டர் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் போட்டு ஈவெண்ட்டை போட்டுருங்க. இங்கே போய் ரிட்டர்ன் எழுதி இந்த டிவ்க்குள்ளே தான் அந்த ஒரு எலிமெண்ட் வரும். அது எப்படி வரப்போகுதுன்னா, நான் என்ன சொன்னேன்? கண்டென்ட்டு ப்ளஸ் ஒரு க்ளோஸ் பட்டன் வரும்னு சொன்னேன். கண்டென்ட் ப்ளஸ் க்ளோஸ் பட்டன். அப்போ கண்டென்ட்டுக்கு ஒரு டிவ், அதே லைனில் ஒரு க்ளோஸ் பட்டன் ஒன்று போட போகிறேன். பட்டன் ஒன்று போட போகிறோம். அந்த பட்டனுக்குள்ளே தான் என்ன பண்ண போகிறோம்? அதை கிளிக் பண்ணால் அந்த எலிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணால் எலிமெண்ட் வர மாதிரி பண்ணிடுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு சைல்டு காம்பனண்ட்டாக போடாமல் இதை அங்கேயே போட்டுறேன். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணான்னு பார்க்குறேன். இதை நான் இங்கேருந்து அந்த கண்ட்ரோல் பண்ணணும். அதனால் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இங்கேயே இதை முதல்ல முடிச்சிடுறேன். அப்புறம் அதை போட்டு காமிக்கிறேன். இங்கேயே செகண்ட் பாக்ஸ்லேயே மேப் பண்ணி போட்டுடுறேன். மேப் பண்ணி எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த அரேலேருந்து மேப் எடுக்கணும், ஏன்னா அது அரே. ஸோ திஸ் டாட் ஸ்டேட் டாட் வேல்யூஸ் டாட் மேப். மேப்புக்குள்ளே ஐட்டம் பாஸ் ஆகுது. அந்த ஐட்டமை நான் வந்து ஒரு டிவ்க்குள்ளே சும்மா போட்டுடுறேன். இவ்வளோதான் போட்டிருக்கேன். இப்போ இது நார்மலாக தான் வரும், ஆனால் இதை மாற்ற போகிறோம். சரியா? ஓகே. இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடலாம். இங்கே போயிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்து ஆடு கொடுத்தேன்னா இங்கே இன்ட்ரோடக்ஷன் வந்துடும். அதுக்கு அடுத்தது எடுத்துகிட்டு அடுத்தது. ஓகேங்களா? கொடுத்தா இங்கே வரும். பட் இது வேண்டாம்னா க்ளோஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும். இது வேண்டாம்னா என்ன பண்ணணும்? இங்கே ஒரு பட்டன் வைக்கணும். அதை கிளிக் பண்ணால் டெலீட் பண்ணுற மாதிரி கூட வைக்கலாம். அது இமேஜாக இருக்கலாம், பட்டனாக இருக்கலாம், நம்ம இஷ்டம், என்ன வேணா இருக்கலாம். அது மாதிரி ஏதோ ஒன்று போட்டு அதை கிளிக் பண்ணால் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வைக்க போகிறேன். அதான் இந்த லாஜிக்கு. சரியா? ஓகே. இப்போ இதில் போயிட்டு சிஎஸ்எஸ் எடுத்துப்போம். அதில் போயிட்டு டாட் ஈவெண்ட், அதுக்கு ஒரு ஸ்டைல் வச்சிடுறேன். ஈவெண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஈவெண்ட்டோட ஸ்டைல் வந்து padding 0.5 VW கொடுத்துட்றேன். மார்ஜின் 0.5 VW கொடுத்துட்றேன். ஓகே. இதில் போயிட்டு இந்த டிவ் இருக்கு இல்லையா, அந்த டிவுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து வேற கொடுக்க போகிறோம், ஈவெண்ட்டுன்னு கொடுக்க போகிறோம். இதை கொடுத்து இங்கே பார்த்தா இங்கே எலிமெண்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். அடுத்த எலிமெண்ட் கொடுத்தேன்னா கீழே வருதா? ஏன்னா நம்ம மார்ஜின் நிறையவே கொடுத்துட்டோம், அதனால் அப்படி வருது. சரியா? ஓகே. இப்போ அடுத்து பார்க்கலாம். இதில் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வரக்கூடாது, இதில் ஒரு பட்டனும் சேர்ந்து வரணும். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் அந்த எலிமெண்ட்டும் டெலீட் ஆகணும். எதுலேருந்து? அந்த லிஸ்ட்லேருந்து டெலிட் ஆகணும், அரேலேருந்து டெலிட் ஆகணும். அதுதான் நம்ம லாஜிக். சரியா? எப்படி பண்ணுறேன்னு கவனிங்க. இந்த மேப் வரைக்கும் இது வரைக்கும் போட்டேன், இதை கீழே சொல்லிடுறேன். ஓகே.
இது எதுக்குள்ளே வருதுன்னா இது இதுக்குள்ளே வருது, மேப் இங்கே தான் க்ளோஸ் ஆகுது. ஓகே, கவனிங்க. சிங்கிள் லைனாக இருந்தால் இப்படி எழுதிடுங்க. மல்டிபிள் லைனாக இருந்தால் என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இது ஒரு லைன் இல்லையா, இந்த டிவ் இருக்கு இல்லையா, அந்த டிவுக்குள்ளே ஐட்டம் வரப்போகுது. அதே பக்கத்தில் ஒரு பட்டனும் வரப்போகுது, அது க்ளோஸ் பட்டனாக வைக்கப்படும். அது இமேஜாவோ க்ளோஸ் பட்டனாவோ ஏதோ வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா அது பக்கத்துலேயே வரணும்னா பக்கத்தில் ஒரு பட்டன் போடுறேன். பட்டன் கிளிக் பண்ணால் எக்ஸ்ன்ற ஒரு மார்க் மட்டும் போட்டு விட்டுறேன். சரியா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே போயிட்டு நீங்கள் இப்போ பைத்தான் போட்டிங்கன்னா அது பட்டன் பக்கத்தில் க்ளோஸ் பண்ணுறதா, இது கிளிக்கபிளாக இருக்கும். இதை கிளிக் பண்ணால் யூசர் ஏதாவது பண்ணுற மாதிரி நம்ம பண்ணலாம். டெய்லி அது அந்த எலமெண்ட் போகிற மாதிரி பண்ணிடலாம். நீங்கள் இமேஜாக போட்டுக்கிட்டா இன்னும் இமேஜாக வேணால் இமேஜாக போட்டு விடுங்க. சரியா? ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும் நீங்கள் எழுதணும். அது அகைன் ஆன் கிளிக்கில் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் இந்த எலிமெண்ட் போயிடணும். நல்லா கவனிங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் போடுறேன். ரிமூவ் ஐட்டம்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகே, இந்த ரிமூவ் ஐட்டம்ல தான் இதை தான் கால் பண்ணுறோம். திஸ் டாட் ரிமூவ் ஐட்டம். ஓகே, இப்போ இது கொஞ்சம் ஸ்பேஸ் வேணால் இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் வந்துடும். அது இது ஒரு அகைன் இங்கே ஒரு என்ன பண்ணலாம், இது டிவுக்குள்ளே இது ஒரு டிவா போட்டுக்கிடுங்க. இதையும் டிவா போட்டுக்கிடுங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு வேணால் ஃப்ளெக்ஸ் கொடுத்துடலாம். டாட் ஈவெண்ட் அதுக்குள்ளே இருக்கிற டிவ் மார்ஜின் :0.5 VWன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதில் போயிட்டு பைத்தன் கொடுத்து ஆட் கொடுத்தேன்னா இதே மாதிரி தள்ளி வரும். ஓகே, லாஸ்ட்டில் இங்கே வரனாலும் வர வச்சுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். நீங்கள் எப்படி வர வைக்கிறீங்களோ அந்த மாதிரி வர வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வரனாலும் வர வச்சுக்கலாம். டேபிளில் போட்டு கூட காலம் ரோவாக பிரிச்சுக்கலாம். நீங்கள் டிவாக போகிறது போல டேபிளாக போட்டு கூட ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் என்னென்னா திருப்பி ஜாவா கொடுத்து ஆட் ஆகக்கூடாது. ஆட் ஆகுதா, அது ஆட் ஆகாமல் இருக்கணும். அது ஒரு ஆப்ஷன் வைக்க போகிறேன். சரியா? அது ஒரு ஆப்ஷன் வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். சரியா? ஓகே, 0.25 வச்சு அது நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிவா போடாமல் என்ன பண்ணலாம், நீங்கள் டேபிள் மாதிரி போட்டு கூட வச்சிடலாம். 2 காலமாக பிரிச்சுக்கலாம். இல்லை ஃப்ளெக்ஸ் போட்டோம் இல்லையா, ஃப்ளெக்ஸில் போய் க்ரோ கொடுத்துக்கிங்கன்னா ஒரு எலமெண்ட்டுக்கு க்ரோ பண்ணிக்கலாம். யாருக்கு க்ரோ பண்ணிக்கலாம்னா இந்த இதுக்கு க்ரோ பண்ணிக்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு க்ரோ பண்ணிக்கிறேன். அதனால் அதுக்கு பேர் கிளாஸ் நேம் கொடுத்து ஈவெண்ட் டெக்ஸ்ட்னு கொடுத்துறேன். அப்போ இங்கே என்ன பண்ணலான்னா ஈவெண்ட் டெக்ஸ்ட்டுக்கு ஃப்ளெக்ஸ் ஐஃபன் க்ரோ 4ன்னு கொடுத்துறேன். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் போயிட்டு இங்கே ஆட் பண்ணுறீங்க, பைத்தன் போட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா இங்கே தள்ளி வந்திருக்கா. ஓகே, இப்போ ஜாவா போட்டு ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் அங்கே தள்ளி வந்துடும். யாரை கிளிக் பண்ணாலும் க்ளோஸ் ஆகிற மாதிரி வைக்கப்படும். சரி, இப்போ இதில் கவனிங்க, ஜாவா இன்னொரு முறை ஆட் பண்ணாத மாதிரி வைக்கணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா சிம்பிள் லாஜிக்கு. நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணால் என்ன பண்ணுறோம், ஆட் ஐட்டம் கால் ஆகுது. ஆட் ஐட்டம் என்ன பண்ணுது, வாங்கி அறையில் ஆட் பண்ணிக்குது. ஆனால் அறையில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அறையில் இந்த எலமெண்ட் ஆல்ரெடி இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா மட்டும் ஆட் பண்ணுங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அறையில் இருக்கான்னு பார்க்க போகிறேன். அறையில் இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஏற்கனவே ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் யாரு, திஸ் டாட் ஸ்டேட் டாட் ஐட்டம் டெக்ஸ்ட். ஐட்டம் டெக்ஸ்ட் அந்த அறையில் இருக்கான்னு பாரு. இருந்தால் பொசிஷன் கொடுக்கும், இல்லைன்னா -1 கொடுக்கும். -1 இருந்தால் மட்டும் புஷ் பண்ணுங்க. -1 இருந்தால் மட்டும் புஷ் பண்ணுங்க, இல்லைன்னா எதுவுமே பண்ண வேண்டாம். சரியா? அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இப்போ என்ன கொடுத்துட்டேன் பாருங்க, இண்டெக்ஸ் பண்ணுறேன். -1 எப்போ வரும், இண்டெக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், ஒரு அறையில் ஒரு எலமெண்ட் எந்த பொசிஷனில் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். அது கண்டுபிடிக்கும் போது அதோடைய டேட்டா இல்லைன்னா -1 வரும். அந்த -1 வரும்போது வரும். இப்போ பாருங்க, பைத்தன் கொடுத்துட்டு ஆட் பண்ணிட்டேன், ஜாவா கொடுத்துட்டு ஆட் பண்ணிட்டேன், திருப்பியும் ஜாவா கொடுத்தேன்னா ஆட் ஆகாது.
சரி, இப்போ ஸ்மால் லெட்டரில் கொடுத்தா ஆட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ஸ்மால் லெட்டரில் கொடுத்தா ஆட் ஆகுதான்னு பார்க்கலாம்னா ஆட் கொடுத்தானே ஆகுது, ஆட் ஆகுது. அப்போ இதை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த அரேல நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது ஒரு ஃபார்மேட் வச்சுக்கிட்டு அந்த ஃபார்மேட்லேயே இதையும் கம்பேர் பண்ணாதான் தெரியும். அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அதே ஃபார்மேட்டில் பண்ணணும். ஒவ்வொன்றும் ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்தீங்கன்னா வராது. அதனால் என்ன பண்ணலான்னா, அந்த அரேல இருக்கிறத வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது எப்படி வேணால் காமிச்சிக்கிங்க. இங்கே காமிக்கிறோம் இல்லையா, இங்கே வரும்போது என்ன பண்ணுறோம், நம்ம இந்த திஸ் டாட் ஐட்டம் கொடுத்துருக்கோம். ஓகேவா, இந்த திஸ் டாட் ஐட்டம் தான் அங்கே வருது. இது நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல என்ன திஸ் டாட் இது இல்லை, இது ஐட்டம் இதுதான் அங்கே வருது. இந்த ஐட்டம் தான் அந்த இடத்துல வருது. ஸோ இப்போ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஐட்டம் ரீட் பண்ணி டாட் 2 லோயர் கேஸ் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஓகேவா, இப்போ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ஜாவான்னு கேப் லெட்டர் கொடுக்குறேன், ஆடு கொடுக்குறேன், ஸ்மால் லெட்டர் தான் ஆட் ஆகும். இங்கே போயிட்டு நான் ஜாவா ஸ்மால் லெட்டர் கொடுத்தாலும் ஸ்மால் லெட்டர் தான் ஆட் ஆகும். அப்போ ஆட் பண்ணும்போது ஒரு ஃபார்மேட்டில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேருந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல அப்பர் கேஸாக ஆட் பண்ணிடுறேன். எப்படி வேணால் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிடுறேன். அப்போ இங்கே என்ன பண்ணுறேன், செக் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், இது அப்பர் கேஸாக மாற்றி செக் பண்ணுங்க, டாட் டு அப்பர் கேஸ். அப்போ என்ன ஆகும்னா ரெண்டுமே ஒரே ஃபார்மேட்ல இருந்து தான் எடுத்துக்கும். இப்போ இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ஜாவான்னு கொடுக்குறேன், ஆட் ஆகிடுச்சு. திருப்பி ஜாவா கொடுத்தா ஆட் ஆகாது. நீங்கள் ஸ்மால் லெட்டரை கொடுத்தா கூட ஆட் ஆகாது. ஏன்னா நம்ம கேப் லெட்டரை மாற்றிட்டு தான் செக் பண்ணுறேன். அதனால இந்த பிரச்சனை வராது. ஸோ ஏற்கனவே எடுத்த ஐட்டம் அங்கே ஆட் ஆகாது. இது ஒரு ஆப்ஷன். ஓகே, இப்போ நான் பைத்தன் கொடுத்தேன்னா அங்கே பைத்தன் ஆட் ஆகிடும். இப்போ இது கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகணும்ல, டெலிட் ஆகணும்ல, அந்த எலமெண்ட் ரிமூவ் ஆகிடணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தான் நம்ம ரிமூவ் ஐட்டம் ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். பட் அந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ண போகிறோம், யாரை ரிமூவ் பண்ணணும்னு தெரியணும். யாரை கிளிக் பண்ணாலும் ரிமூவ் ஐட்டம் தான் வரும். நல்லா கவனிங்க, யாரை கிளிக் பண்ணாலும் ரிமூவ் ஐட்டம் தான் வரும். வேணா இங்கே பாருங்க, ஈவென்ட் டாட் டார்கெட் போடுறேன். இங்கே போயிட்டு கன்சோல் டாட் லாக் கொடுத்து ஈவென்ட் டாட் டார்கெட்னு கொடுக்குறேன். டார்கெட்னா டார்கெட் எலிமெண்ட், அதுக்கு வேல்யூ இருக்காது. ஏன்னா அது வந்து என்னது, பட்டன். சரியா, பட்டன். இப்போ போய் பாருங்க, ஏதோ ஸ்பெல்லிங் தப்பாக அடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே ஜாவா கொடுத்துட்டு இங்கே ஆட் கொடுத்தேன்னா ஜாவா ஆட் ஆகிடும். இங்கே பைத்தன் கொடுத்தேன்னா பைத்தன் ஆட் ஆகிடுது. இதுக்கப்புறம் ஸ்க்ரீன்லாம் கிளியர் பண்ணால் கிளியர் பண்ணிவிடுங்க. நான் ஒன்று வாட்டி டைப் பண்ணிட்டு இருக்கேன்ல, அது எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கவனிங்க, இப்போ இந்த ஸ்க்ரீனில் நம்ம யாரை கிளிக் பண்ணாலும் சரியா, இவரை கிளிக் பண்ணுறேன், பட்டன் எக்ஸ்னு வருது. இதை கிளிக் பண்ணலாம், அதுதான் டார்கெட்டு. நமக்கு யார் வேணும், இதுக்கு நேராக இருக்க இந்த எலமெண்ட் வேணும். அது எப்படி என்னால் எடுக்க முடியும் அப்படின்னா, இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இந்த பட்டன் எல்லாம் காம்பனண்ட்டுக்குள்ளேயே கிரியேட் ஆயிருக்கு, காம்பனண்ட்டுக்குள்ளேயே கிரியேட் ஆயிருக்கு. சரி, இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் அது எத்தனாவது பட்டனோ அந்த பட்டன் ரிமூவ் ஆகணும். இதுக்கு ரெண்டு ஆப்ஷன். ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம்னா, நிறைய ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் பேசிக் ஆப்ஷன்ல ரெண்டு டைப்ல பண்ணலாம். ஓகேங்களா, சரி, நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே இப்படிதான் பண்ணணும்னு கிடையாது, வேற வேற டைப்பும் இருக்கு. இது ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம், அவ்வளோதான். ஓகேங்களா, இது தாண்டி இருக்கிற ஃபார்ம்ஸும் இருக்கு. ஓகே, அதெல்லாம் நீங்க படிச்சுட்டு நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா தெரியும். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ பாருங்க, இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணனா எனக்கு என்ன வேணும், ஒவ்வொரு எலமெண்ட்லையும் ஒவ்வொரு மேப்பில் கொடுத்துருக்கோம். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்லையும் பட்டன் வருது. அப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணால் அது கரஸ்பாண்டிங் எலமெண்ட் தான் டெலிட் ஆகணும். அப்போ எத்தனாவது பட்டன் நம்ம கிளிக் பண்ணால் எனக்கு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு வழி என்னன்னா, ரொம்ப சிம்பிளஸ்ட் வழி சொல்லிடுற பாருங்க. அதாவது ரொம்ப பேசிக்கான வழி, சிம்பிளஸ்ட் வழியில் பேசிக்கான வழி. பேசிக்கான வழி என்ன பண்ணலாம்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இந்த கால் ஆகிற ஃபங்க்ஷனில் ஒன்று பாஸ் பண்ணணும், டேட்டா பாஸ் பண்ணணும். இல்லைன்னா இந்த பட்டனுக்கு ஒரு பேர் கொடுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளஸ்டான வழி என்னன்னா, இந்த பட்டனுக்கு ஒரு பேரோ வேல்யூவோ ஏதோ ஒன்று கொடுத்துட்றேன். நான் ஐடியோடு கொடுக்கலாம். ஐடியை என்ன பண்ணுறேன்னா, அந்த ஐடியில் என்ன கொடுக்க போகிறேன் கவனிங்க. அந்த ஐடியில் போயிட்டு ஒரு வேரியபிள் ஒன்று கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல ஒரு வேரியபிள் கொடுக்க போகிறேன். அந்த வேரியபிளை என்ன பண்ண போகிறோம்னா, எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அந்த வேரியபிள் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ரீயூஸ் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். சரியா, எப்படி அந்த வேரியபிளை கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல அந்த டெக்ஸ்டையே எடுத்து கூட கொடுத்துடலாம். யாரை கொடுத்துடலாம், ஐட்டம் டாட் அப்பர் கேஸ் கூட கொடுத்துடலாம், ஐட்டம் டாட் டு அப்பர் கேஸ் கூட கொடுத்துடலாம். இல்லை ஐட்டம் போட்டு கூட போதும், ஐட்டம்னு போட்டால் கூட போதும். நான் அங்கே அப்பர் கேஸாக மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியில் என்ன பண்ணியிருக்கேன், ஐட்டமே பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, டார்கெட் டாட் ஐடின்னு கொடுக்குறேன். டார்கெட் டாட் ஐடி
இப்போ என்ன வருதுன்னு பாருங்க. இப்போ இதில் போய் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதில் போயிட்டு இன்புட்டில் வந்துட்டு பைத்தன் கொடுத்துக்கிறேன். ஆட் கொடுத்தேன்னா இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது ஜாவா கொடுக்குறேன், ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன வருதுன்னு பாருங்க. C++யும் கொடுத்துட்றேன், அதுவும் ஆட் ஆகிடும். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணனா பைத்தன் வரும், இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஜாவான்னு வரும், இந்த பட்டன் கிளிக்னா C++ வரும். ஸோ இந்த எலமெண்ட்டை கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை அப்படியே டெலிட் பண்ணிடலாம். அந்த வேல்யூவே அப்படியே பாஸ் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஓகேவா, பேசிக் ஃபார்ம். ஓகேவா, இப்போ இந்த எலமெண்ட் எடுத்து இதை வாங்கி ஒரு வேரியபிளை போட்டுங்க, x = this one. அதை அப்படியே 2 அப்பர் கேஸும் கொடுத்துருங்க. ஏன்னா டெலிட் பண்ணுறதுக்கு அரேவை செக் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறேன், அதில் பொசிஷன் கண்டுபிடிக்க போகிறேன். POS = this டாட் ஸ்டேட் டாட் வேல்யூஸ். ஓகேவா, முதல்ல இருங்க, எலிமெண்ட்ஸ் வச்சுக்கலாம், ஐட்டம்ஸ் வச்சுக்கிறேன். ஐட்டம்ஸ் = this டாட் ஸ்டேட் டாட் வேல்யூஸ். இப்போ என்ன பண்ணுறேன், வேர் POS = items டாட் இண்டெக்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸை வந்து நல்லா புரிஞ்சுங்க, எக்ஸ்ன்றது யாரு, எந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் அந்த பட்டனோட ஐடி வரும். அந்த பட்டனோட ஐடியில் என்ன கொடுத்துருக்கோம், அந்த ஐட்டம்க்கு என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோமோ அதுதான் அது கண்டென்ட்டாக கொடுத்துருக்கோம். அதை ரீட் பண்ணி அப்புறம் கேஸை மாற்றி எக்ஸில் போட்டேன். இப்போ ஸ்டேட்லேருந்து வேல்யூஸை ரீட் பண்ணி ஐட்டம்ஸில் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐட்டம்ஸில் வந்து எக்ஸை தேட போகிறேன். தேடி எந்த பொசிஷன் இருக்குன்னு பார்த்து அந்த எலிமெண்ட்டை டெலிட் பண்ண போகிறேன். சரியா, அது POS வந்துடுச்சு. டெலிட் பண்ணுறது எதுலேருந்து டெலிட் பண்ண போகிறேன்னா அரேலேருந்து டெலிட் பண்ணணும். ஐட்டம்ஸ் டாட் பாப். ஐட்டம்ஸ் டாட் பாப். பாப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்டோட பாப்பில் எந்த பேராமீட்டரும் பாஸ் பண்ண முடியாது. பாப்னாலே கடைசி எலமெண்ட் தான் டெலிட் ஆகும். இந்த பர்டிகுலர் எலமெண்ட் டெலிட் பண்ணுன்னு பாப்பில் சொல்ல முடியாது. இந்த பர்டிகுலர் எலமெண்ட் தான் டெலிட் பண்ணுன்னு பாப்பில் சொல்ல முடியாது. புஷ்னா ஆட் ஆகும், பாப்னா கடைசி எலமெண்ட் போயிடும், புஷ்னா கடைசி ஆட் ஆகும். வேற ஸ்ப்ளைஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஸ்ப்ளைஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அரேல. அதில் என்ன ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனில் என்ன அர்த்தம் அட்வான்டேஜ்னு பாருங்க. இந்த ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்டார்ட் கமா டெலிட் கவுண்ட்னு கொடுத்துருக்காங்க. எந்த எலமெண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் எத்தனை எலமெண்ட்டை டெலிட் பண்ணணும், அந்த எத்தனை எலமெண்ட் டெலிட் பண்ணணுன்றது ஆப்ஷனல் ஆர்குமெண்ட், மேண்டேட்டரி கிடையாது. ஓகேங்களா, அது மேண்டேட்டரி கிடையாது. அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல POS, 1ன்னு கொடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், POSனா யாரு, மேலே இருக்கிற எக்ஸ். எக்ஸ்ன்றது யாரு, எந்த பட்டனை கிளிக் பண்ணீங்களோ அதுக்கான ஈக்குவலன்ட் டெக்ஸ்ட். அதை தேடுறீங்க, அது எந்த அந்த ஐட்டம் அரேல வந்து எந்த பொசிஷனுக்கு கண்டுபிடிக்கிறீங்க. அது ரெண்டாவது பொசிஷன் தான் 2,1 கொடுக்குறேன். 2,1 கொடுத்தா என்ன ஆகும், செகண்ட் எலிமெண்ட்டு கரெக்டாக டெலிட் ஆகிடும். ஒரு எலிமெண்ட் தான் டெலிட் ஆகும் செகண்ட்லேருந்து. டெலிட் ஆன பிறகு திஸ் டாட் செட் ஸ்டேட் யார் அப்டேட் பண்ணணும், வேல்யூஸ் அப்டேட் பண்ணணும். வேல்யூஸ் கோலன் யாரு, ஐட்டம்ஸ். கரெக்டா, ஸோ இப்படி தான். இப்போ ஸ்டேட் அப்டேட் பண்ணியாச்சு. அப்டேட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அது ரெண்டரை வந்து ரெக்கசிவ்ன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அது ரெஃப்ரெஷ் ஆகிடும். இப்போ கவனிங்க, இதில் போய் நான் இப்போ பைத்தன் கொடுத்துட்டேன், ஆட் ஆகுது. அடுத்தது ஜாவா கொடுக்குறேன், அதுவும் ஆட் ஆகிடுது. அடுத்தது வந்து ரூபி கொடுக்குறேன், அதுவும் ஆட் ஆகிடுது. ஓகே, கொடுக்குறேன், அதுவும் ஆட் ஆகிடுது. எதெல்லாம் நம்ம கொடுக்குறோமோ அதெல்லாம் அங்கே போய்ட்டு ஆட் ஆகிடும். ஆட் ஆன பிறகு இப்போ நான் இப்போ கோட்லைனை ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை கிளிக் பண்ண என்ன ஆகும், கரெக்டாக மாற்றி ரிமூவ் ஆயிடுச்சு. தப்பாக போட்டிருக்கேன், பார்க்கலாம் இருங்க. பைத்தன் கிளிக் பண்ணால் ஜாவா போதா பாருங்க, இல்லை கடைசி எலிமெண்ட் தான் போகுது. ஏதோ தப்பாக இருக்குது, என்னென்னு பார்த்தேன் பார்க்கலாம். ஸ்ப்ளைஸில் ஏதாவது தப்பு இருக்குது. ஸ்ப்ளைஸ் என்ன பண்ணோம்னா, ரிமூவ் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் an array in insertion deleting the remove elements from an array if necessary insert the element in the place. Okay, number of elements to remove, correct. Okay, splice இருங்க, ஸ்டேட் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து வேர் y = இதை போடுறேன். அப்புறம் console.log கொடுத்து ஒய்யும் பிரிண்ட் பண்ணுறேன், console.log கொடுத்து ஐட்டம்ஸையும் பிரிண்ட் பண்ணுறேன். என்ன வருதுன்னு பார்த்தலாம்.
ஓகே, இதில் போயிட்டு சிசிசி டிடிடி இருக்கா? இப்போ டிடிடியை கிளிக் பண்ணனா ஸ்ப்ளைஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. அதுதான் தப்பா இருக்கு, என்னன்னு பார்த்துடலாம். சரி இருங்க. அப்புறம் இங்க ரிமூவ் ஆகலை, அது பார்த்துடலாம். இப்போ சிசிசியை கிளிக் பண்ண என்ன வருது? டிடிடி வருது. ஒரே நிமிஷம். ஸ்ப்ளைஸ் என்ன பண்ணோம்னா removes the element from an array and if necessary insert the element of zero based index தான் கொடுத்துருக்காங்க. From which starting elements delete the number of elements to remove. ஒரு எலிமெண்ட் கரெக்டாக delete பண்ணுது. ஆனால் என்ன பண்ணுதுன்னா returns the an array containing the elements that were deleted. ஓகே, அது நமக்கு தேவையில்லை, y தேவையில்லை. item start splice of POS. POSல என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்ப்ளைஸ்க்கு பதிலாக வேற எதாவது யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ளைஸ் அதான் வருமா, செக் பண்ணிக்கலாம். டூ கமா டூனா ரெண்டு எலிமெண்ட், ரெண்டாவது பொசிஷன் ரெண்டு எலிமெண்ட் டெலிட் ஆகும். கரெக்டாக தான் இருக்கு. 2,2 எத்தனை இண்டெக்ஸு, எத்தனை எலிமெண்ட்டு கரெக்டாக ஆனாலும் இஷ்யூ வருது. யாரை டெலிட் பண்ணி பாருங்க, இது கரெக்டாக இருக்கு. ரெண்டு எலிமெண்ட் 2,2னா ரெண்டு எலிமெண்ட் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். என்ன தப்பு பண்ணன்றதை மட்டும் பார்த்துடலாம். அது ஓகே, அது அங்கிருந்து ஒரு எலிமெண்ட் தான் டெலிட் பண்றேன். பார்க்கலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்க. இதில் போயிட்டு ஏபிசிடி EF இது டெலிட் பண்ணணும்னா அரேல டெலிட் ஆகலை, இதில் அப்டேட் பண்ணல, இதை எடுத்து விட்டுருங்க. ABCD ஓகே. இப்போ PQRS டெலிட் பண்ணால் அப்பவும் கீழே தான் டெலிட் ஆகுது. ஆக்சுவலாக லாஜிக் படி கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். என்ன தப்பு பண்ணுன்னு பார்க்கலாம். ஒய் தேவையில்லை, ஸ்ப்ளைஸு POS, முதல்ல POSல என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை அது தப்பாக இருக்கலாம் இல்லையா, அதனால் அது போட்டிருக்கேன். பார்ப்போம். இப்போ MNOPயை கிளிக் பண்ணுறேன். ஆன்சர் என்ன வருதுன்னா -1 வருது. அதுதான் பிரச்சனை. இது எல்லாம் எப்படி இருக்குன்னா அரேயெல்லாம் ஸ்மால் லெட்டரில் இருக்கு. ஓகே ஓகே, தப்பு வந்து ஃபங்க்ஷனில் இல்லை, லாஜிக்கலாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா
நம்ம ஆட் பண்ணும்போது அரேல என்ன ஆட் பண்ணுறோம் பாருங்க, அப்பர் கேஸாக மாற்றி ஆட் பண்ணுறோமா, எப்படி ஆட் பண்ணுறோம்னு பார்த்துருங்க. ஆட் பண்ணும்போது அப்பர் கேஸாக மாற்றி ஆட் பண்ணிட்டோம். ஓகே, வேல்யூஸ் இருக்கு, அப்பர் கேஸாக செட் பண்ணுறேன். ஆனால் புஷ் பண்ணும்போது அப்பர் கேஸாக போடல. இங்கே என்ன பண்ணுறேன், 2 அப்பர் கேஸ்னே போட்டுறேன். ஓகே, அப்போ பிரச்சனை வராது இல்லை, ஏன்னா இன்னைக்கு நான் அப்பர் கேஸ் மாற்றிருக்கேன்ல, அதுதான் பிரச்சனை. மற்றபடி எல்லாம் கரெக்டு. இப்போ இது எடுத்துடுறேன், இதுவும் தேவையில்லை, எது தேவையில்லைன்னா இது ரெண்டும் தேவையில்லை, அவ்வளோதான், கரெக்டாக இருக்கும். ஸ்ப்ளைஸில் பிரச்சனை இல்லை. இப்போ போயிட்டு இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ பைத்தன் ஆட் கொடுத்துருங்க. இப்போ ரூபியை கிளிக் பண்ணுன்னா ரூபி போய் மாற்றி போயிடுது. அதான் கரெக்டாக தான் கொடுத்தேன். இங்கே -1 போட தப்பு. கரெக்டாக இருக்கு. இப்போ அது -1 போடக்கூடாது. பொசிஷன்னாலே அதுதான் கொடுக்கும். அது ஆல்ரெடி 0 பேஸ் தான் கொடுக்கும். இப்போ ஜாவா ஆட் பண்ணிக்கங்க, பைத்தன் ஆட் பண்ணிடுங்க, சி ஆட் பண்ணிட்டேன், ஜாங்கோ ஆட் பண்ணிட்டேன். இப்போ சியை டெலிட் பண்ணனா சி மட்டும் போகும், ஜாவா கிளிக் பண்ணால் ஜாவா மட்டும் போகும், ஜாவானா ஜாவா மட்டும் போகும், பைத்தன்னா பைத்தன் மட்டும் போகும். கிளியரா? அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா, திஸ் டாட் ஸ்டேட் டாட் ஐட்டம் டெக்ஸ்ட் மாற்ற போகிறேன். டேரெக்டாக மாற்ற முடியாது, ஸ்டேட் வழியாக தான் மாற்ற முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், ஐட்டம் டெக்ஸ்ட் கோலன் எம்டி கொடுத்துருங்க. இப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே போய் நான் இப்போ பைத்தன் போட்டு ஆடுன்னு கொடுத்தோன்னே என்ன ஆகும், ஆட் ஆகிட்டு இங்கே கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஜாங்கோ போட்டு ஆட் கொடுத்தா ஆகிடும், அது கிளியர் ஆகிடும். புரியுதா? ஸோ இப்போ வந்து ஆட் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன், டெலீட் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். சேம் வே டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த லாஜிக் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு சிம்பிள் லாஜிக்கு ஆட் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம், எதை வேணாலும் மாற்றுறாங்களோ வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு யாராவது டவுட் இருந்தால் கேட்டுடுங்க. யாரோ எரர் அனுப்பிச்சிருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் என்னன்னு பார்த்துடுறேன். உங்கள் ஃபைலை அப்படியே ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்க முடியும். இதை பார்த்து எதுவும் கண்டுபிடிக்க முடியாதனால, சரியா? உங்கள் ஃபைலையும் ஷேர் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வேற மாதிரி காமெண்ட் பண்ண போகிறோம். என்னென்னா, இப்போ வந்துட்டு இதில் வந்து ஒரு வாட்டி ஆட் பண்ணிட்டா இன்னொரு முறை ஆட் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம்னா, பக்கத்தில் கவுண்ட் போட்டுக்கலாம், கவுண்ட் 1 போட்டுக்கலாம். 2 முறை ஆட் பண்ணால் 2ன்னு வந்துடணும், 4 முறை ஆட் பண்ணால் 4ன்னு வந்துடணும். அதே மாதிரி டெலீட் பண்ணால் என்ன ஆகணும், 1னா குறையணும். அது 1 இருக்கும்போது டெலீட் பண்ணும்போது தான் டெலிட்டே ஆகிடும். லாஜிக் பார்த்துங்க, கொஞ்சம் வேரியேட் பண்ணுறோம். சரியா? கொஞ்சம் வேரியேட் பண்ணுறோம். ரிமூவ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கலாம். ரிமூவ் எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறோன்னு பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, நம்ம வந்து இது என்டையர் திங் ஒரு எலிமெண்ட். ஆக்சுவலாக இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு சப் காம்பனண்ட்டாக கிரியேட் பண்ணி அங்கே போட்டுருவோம். பட் சப் காம்பனண்ட்டாக கிரியேட் பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுக்கு, அந்த காம்பனண்ட் இந்த காம்பனண்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணும். அந்த கம்யூனிகேட் நார்மலாக இருக்கிற கம்யூனிகேஷன் இப்போ சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு காம்பனண்ட் எப்படி ஷேர் பண்ண முடியும், ஈவெண்ட்ஸ் எப்படி ஷேர் பண்ணுறது அப்புறம் பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இதில் ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணுறோம், அதாவது ஒரு டிவ் கிரியேட் பண்ணுறோம். அந்த டிவுக்குள்ளே கண்டென்ட்டும் இருக்குது, அதுக்குள்ளே பட்டனும் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணால் ரிமூவ் ஐட்டம் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். அந்த ரிமூவ் ஐட்டம் ஃபங்க்ஷனில் எந்த பட்டன் தெரியணுன்றதுக்காக என்ன பண்ணுறேன்னா, அந்த கண்டென்ட்டையும் சேர்த்து வச்சுக்கிறேன். அந்த கண்டென்ட்டையும் அங்கே சேர்த்து வச்சுருக்கேன். ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணுறதுன்னா, ரிமூவ் ஐட்டம் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நேராக உள்ளே போயிட்டு இதில் எந்த பட்டனால ஆக்ஷன் நடந்துச்சோ அதோட டார்கெட்டில் இருக்க ஐடி எடுக்கிறேன். அதை அப்பர் கேஸாக மாற்றி எக்ஸில் போட்டேன். அப்போ நான் பைத்தனுக்கு நேராக இருக்க பட்டனை கிளிக் பண்ணால் பைத்தன் வரும், ஜாவாக்கு நேராக இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணால் ஜாவா வரும், ஜாங்கோ பட்டன் நேராக இருந்தால் ஜாங்கோ வரும். ஸோ அந்த பட்டனோட டெக்ஸ்ட் எடுத்து எக்ஸில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற அரே இருக்கு இல்லையா, அந்த அரே எடுத்து ஐட்டம்ஸில் போட்டு அந்த ஐட்டம்ஸ் அரேல இந்த எக்ஸ்ன்ற எலமெண்ட்டு எத்தனாவது பொசிஷன் இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ 4 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுங்க, பைத்தன், ஜாவா, சி++, இப்படி இருக்குது. ஸோ நான் இப்போ ஜாவான்னு கொடுத்தேன்னா
இதில் எக்ஸில் அதாவது நம்ம பட்டன் வந்து ஜாவா பட்டனை கிளிக் பண்ணால் எக்ஸில் என்ன இருக்கும், ஜாவா இருக்கும். ஐட்டம்ஸில் இருக்கும், 4 ஐட்டம் இருக்கும். ஐட்டம் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ஜாவான்னு கொடுத்தனா ஜாவா எந்த பொசிஷன் இருக்குது, 0ல் வந்து பைத்தன் இருக்குது, 1ல் வந்து ஜாவா இருக்குது. அப்போ 1 வரும். பிஓஎஸ் என்ன வரும், 1 வரும். 1 வந்த பிறகு ஓகேங்களா, 1 வந்த பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம இந்த பிஎஸ்ல போட்டாச்சு. இப்போ ஐட்டம் ஸ்டார்ட் ஸ்ப்ளைஸ் ஆஃப் 1,1ன்னு கொடுத்தனா என்ன ஆகும்னா, 1ஆம் நம்பர் பொசிஷன்லேருந்து இண்டெக்ஸ் பொசிஷன் 1லேருந்து ஒரு எலிமெண்ட் டெலிட் ஆகும். இங்கே நீங்கள் கமா 3 கொடுத்தா அங்கேருந்து 3 எலிமெண்ட் டெலிட் ஆகும். புரியுதா? அதனால் நம்ம 1 எலிமெண்ட் தான் டெலிட் பண்ணுவோம். இப்போ 10 எலிமெண்ட் இருக்குன்னா 9th எலிமெண்ட் டெலிட் பண்ணால் 9 மட்டும் தான் டெலிட் பண்ணணும். அதனால இங்கே 1 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த அரே வந்து டெலிட் ஆகிடும். டெலிட் ஆன பிறகு அப்படியே அரே அப்டேட் ஆகிடும். அரே அப்டேட் ஆனோம்னா என்ன பண்ணுறோம், அந்த அரே எடுத்து திருப்பி ஸ்டேட்டில் போட்டுரும். ஸோ தட் ரெண்டர் என்ன பண்ணோம், திருப்பி ரீரெண்டர் பண்ணும்போது உங்களுக்கு பேஜ் என்ன ஆகும், உங்களுக்கு அந்த டெலிட் பண்ண ஐட்டம் வரப்போகிறது இல்லை. அவ்வளோதான், தட்ஸ் ஆல் அந்த லாஜிக். கிளியர்? வேறு யாருக்கும் டவுட் இருந்தால் கேட்டுக்குங்க. இப்போன்னு சொல்கிறேன், ஜாவாஸ்கிரிப்ட் தெரியணும், மேப் ஃபங்க்ஷன் தெரியணும், ஓகேங்களா. ஆப்ஜெக்ட்னா என்னது, அரேனா என்னது, ஸ்ட்ரிங்னா என்னது, இன்ட்னா என்னதுன்னு ஜாவாவில், அதாவது ஜாவாஸ்கிரிப்டில் இதெல்லாம் என்னதுன்னு தெரிஞ்சாதான் கிளாஸ் ஈஸியராக இருக்கும். அப்பப்போ பார்த்துங்க, டவுட் இருக்கவங்க அப்பப்போ கேட்டுக்கிடுங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அதை வந்து மல்டிபிளாக இருந்தால் மல்டிபிளாகவே டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதுதான் நம்ம லாஜிக்கு. 1னா 1, 2னா 2 அப்படி வரணும். அந்த மாதிரி பண்ண போகிறோம்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரியா? ஓகே. இந்த காம்பனன்ட் எப்படி இருக்கட்டும், வேற ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறேன், அதில் அதை போட்டுக்காங்க. இதில் போயிட்டு to do நியூன்னு கொடுத்துட்றேன், .js. இதெல்லாம் பேசிக், அப்படியே கடன்னு போட்டுருவேன். இது வரைக்கும் பேசிக். இதில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் போட போகிறோம். அதே தான், காம்பனன்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறப்போகுது. ஓகேங்களா? நான் போட்டுடுறேன், பார்த்துக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. அந்த ஸ்டைல் மட்டும் அப்படியே எடுத்துக்கிறேன். ஏன்னா அதே ஸ்டைல் தான், பக்கத்தில் மட்டும் எலமெண்ட் மட்டும் மாறப்போகுது. எது, இது அப்படியே எடுத்துக்கிறேன். சரியா? மேலே போயிட்டு கன்ஸ்ட்ரக்டரில் சூப்பர் கால் பண்ணிக்கங்க. திஸ் டாட் ஸ்டேட்டில் என்னென்ன வேரியபிள்ஸ் கொடுத்தோம், வேல்யூஸ்னு ஒரு வேரியபிள்ஸ், அது எம்டி அரே. ஐட்டம் டெக்ஸ்ட்னு ஒரு வேரியபிள், அது எம்டி ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் அப்டேட் டெக்ஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருந்தோம், அதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த அப்டேட் டெக்ஸ்ட்டு ரிமூவ் ஐட்டம் வரைக்கும் அப்படியே போடுறேன், வேணும்னா அப்புறம் மாற்றிக்கலாம். மொத்தமாக காப்பி பண்ணி போட்டிருக்கேன். சரி, இப்போ ஸ்டைலிங் மட்டும் மாறப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து எப்படி மாறப்போகுதுன்றதை பார்த்துங்க. இப்போ நான் கிளிக் பண்ண நல்லா கவனிச்சிங்க. நான் கிளிக் பண்ண அரேல ஆட் பண்ணிக்கிறேன். அரேல போய் ஆட் பண்ணிக்கிறேன். அட் த சேம் டைம் அந்த அரேல வந்துட்டு ஏற்கனவே இருந்தால் ஆட் பண்ணாமல் வச்சுட்டேன். இப்போ எனக்கு என்ன வரணும்னா, அந்த அரேவாக வச்சுக்கிறதா இருந்தால் அந்த எலமெண்ட்டும் வேணும், அந்த எத்தனை முறை அந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணியிருக்கணும் எனக்கு வேணும். ஸோ அது சிம்பிளஸ்ட்டாக பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னா, நம்ம அரேல போடுறதுக்கு பதிலாக நம்ம ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல இதை ஆப்ஜெக்டாக மாற்ற போகிறேன். இதை ஆப்ஜெக்டாக மாற்றணும். சரியா? இதை ஆப்ஜெக்டாக மாற்றிட்டு அந்த ஆப்ஜெக்டை இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஆட் ஐட்டமில் போய்ட்டு என்ன பண்ணியிருந்தோம், வேல்யூஸை ரீட் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா? சரி, இதெல்லாம் தூக்கிடலாம், இதை மாற்றணும். அதாவது வேல்யூஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இந்த வேல்யூவில் கீ வேல்யூவை தான் ஸ்டோர் பண்ண போகிறோம்ல. வேல்யூஸ்ன்றது ஆப்ஜெக்ட். அதை எப்படி ஸ்டோர் பண்ணுவோம், கீ வேல்யூ. கீயை வந்து
ஐட்டம் டெக்ஸ்டாகவும் வேல்யூவை வந்து கவுண்டாகவும் யூஸ் பண்ண போகிறேன். கீயை வந்து ஐட்டம் டெக்ஸ்டாகவும் வேல்யூ வந்து கவுண்டாகவும் ஆட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணுறோம், திஸ் டாட் ஸ்டேட்டில் வந்து எக்ஸ் எடுத்து போட்டாச்சு. எக்ஸில் வந்து நம்ம யார் ஆட் பண்ண போகிறோம்னா எக்ஸ் ஆஃப் யார் ஆட் பண்ண போகிறோம்னா திஸ் டாட் ஸ்டேட் டாட் ஐட்டம் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு சும்மா 1ன்னு கொடுத்துட்றேன். ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்றேன். என்ன ஆகுதுன்னு மட்டும் பார்ப்போம். சரியா? 1ன்னு கொடுத்தாச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்டேட்ன்ற ஸ்டேட்டில் இருக்கிற வேல்யூஸ்ன்ற வேரியபிளுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்ம போட்டிருக்கோம். ஆப்ஜெக்டில் என்ன பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் கீ ஈக்குவல் டு வேல்யூ. ஆப்ஜெக்ட் ஆஃப் கீ ஈக்குவல் டு வேல்யூ. அப்போ கீ வந்து புதுசாக ஜென்ரேட் ஆகும். வேணா இங்கே வேணா கன்சோலில் போட்டு காமிச்சிடுறேங்க. கன்சோல் டாட் லாகில் என்ன பண்ணுறேன், எக்ஸை போட்டு காமிச்சிடுறேன். ஓகேவா? இதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, அப்புறம் எழுதிக்கிறேன். இதெல்லாம் அப்போதைக்கு அப்புறமா எழுதிக்கிறேன். இது மட்டும் எனக்கு வேண்டான்றதுனால. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, அது அரையிலேருந்து எடுத்து போட்டிருக்கேன். அரே எடுக்க போகிறதில்ல, இதை தூக்கிடுங்க. அப்புறம் போட்டுக்கலாம். சரியா? அப்புறமா போட்டுக்கலாம். இப்போதைக்கு இது வரைக்கும் போடுறேன். இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்ல போயிட்டு ஜேஎஸ்ல போயிட்டு டூக்கு பதிலாக டூ நியூ ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இண்டெக்ஸ் டூ நியூ போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா 2D நியூவில் போயிட்டு இப்போ வருதான்னு பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. இப்போ போய் இதில் போயிட்டு பைத்தன் கொடுத்துட்டு ஆடு கொடுக்குறேன். இங்கே எதுவும் வராது, கன்சோல் டாட் லாகில் தான் வரும். கன்சோல் டாட் லாகில் பாருங்கள், ஆப்ஜெக்ட்னு வருதா, அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள பைத்தன் வேல்யூ. அடுத்தது இப்போ அகைன் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா இதில் ஜாவா கொடுத்துட்டு ஆடு கொடுக்குறீங்க. அப்போ என்ன வந்து ஆப்ஜெக்டில் கீ பைத்தன் ஒரு கீ, ஜாவா ஒரு கீ. திருப்பி ஜாவா ஆட் பண்ணால் கூட 2 முறை ஜாவா வருமானா வராது. ஏன்னா ஆப்ஜெக்டில் கீ டூப்ளிகேட் ஆகவே ஆகாது. கரெக்டா? அதுக்கப்புறம் அடுத்தது பைத்தன் ஜாவா போட்டாச்சு. அடுத்து சி போட்டு ஆட் பண்ணனா இப்போ என்ன ஆகும், சி ஆட் ஆகுது. கரெக்டா? இப்போ இதில் வந்து என்ன பண்ண போனால், ஏற்கனவே அந்த கீ இருந்துச்சுன்னா, நல்லா கவனிங்க, ஏற்கனவே அந்த ஆட்ரிபியூட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், கவுண்ட்டை கூட்டணும். அப்போ முதல்ல எப்படி அந்த ஆட்ரிபியூட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது அப்படின்னா, ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு, ஆப்ஜெக்டில் வந்து ஒரு கீ இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணுவோம் பாருங்கள். வேல்யூஸ் வாங்கிட்டேன், இங்கே போய் செக் பண்ண போகிறேன். அதில் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இஃப் ஓகே ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் ஆஃப் எக்ஸ், அது எடுங்க. ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் ஆஃப் எக்ஸ் முதல்ல கன்சோலில் போட்டு காமிச்சிடுறேன் முதல்ல, அப்போ தான் ரேடியோ கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் இஃப்லாம் போட்டுக்கிறேன். கீஸ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும், எக்ஸோட கீஸ்லாம் நமக்கு பிரிண்ட் ஆகும் இல்லையா? பார்க்கலாமா? இப்போ பாருங்க, இதில் போயிட்டு பைத்தன் போட்டேன், ஆடு கொடுத்துட்றேன். அதில் ஒரு எம்டி அரே இருக்கு. எம்டி அரே இருக்கா, கீஸ் வந்து எம்டியாக இருக்கு. கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் டைம் இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் டைம் இப்போ ஜாவான்னு கொடுக்குறேன். இப்போ வந்து அதில் பார்த்தீங்கன்னா பைத்தன் மட்டும் இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் டைம் பார்த்தா ஜாவாவும் சேர்ந்துடும். அப்போ இதில் இந்த 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 அரேவா கொடுக்குது இல்லையா, எது இந்த ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்தா ஒரு அரே கொடுக்கும், கீஸ் மட்டும் கொடுக்கும். அந்த கீஸ்ன்ற அரேல யார் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம புதுசாக இப்போ கிரியேட் பண்ணுற எக்ஸ் அந்த ஐட்டம் டெக்ஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். இருந்தால் அதில் வேல்யூ எடுத்துட்டு அதில் கூட்டிடணும். இல்லைன்னா 1 போடணும். அதாவது ஜாவான்னு ஒரு கமெண்ட் எடுக்க கீ இருக்கான்னு பார்க்குறேன், இருந்தால் அதில் என்ன வேல்யூ இருக்கோ அதில் 1 கூட்டுவேன். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக 1 ஆட் பண்ணிடுவேன். அதுதான் இந்த லாஜிக்கு. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறான்னு பாருங்கள். இப்போ போயிட்டு இப்போ லாக் போடாமல் இப்போ செக் பண்ண போகிறோம். இஃப் ஐட்டம் டாட் எக்ஸில் அது ஒரு அரே, அதில் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப்ல போயிட்டு யாரை தேட போகிறோம் அப்படின்னா திஸ் டாட் ஸ்டேட் டாட் ஐட்டம் டெக்ஸ்ட்டை தேட போகிறோம். ஓகேங்களா? ஐட்டம் டெக்ஸ்ட்டை தேட போகிறோம். ஐட்டம் டெக்ஸ்ட்டை தேடுறோம். அது நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாமே இதுவாக மாற்றிடலாம், ஒரே கேஸ் தான் மாற்றினா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் 2-3 லைனாக எழுதுறேன், ஒரே லைனில் எழுத முடியும். வேர் டிஎக்ஸ்டி கூட இதை போட்டுங்க, டாட் டூ அப்பர் கேஸ்ன்னு போட்டுக்கிறேன். சரியா? இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் எக்ஸ் டாட் கீஸில் யார் இருக்கான்னு பார்க்க போகிறேன்.
டிஎக்ஸ்டி இருக்கான்னு பார்ப்பேன். ஈக்குவல் ஈக்குவல் டு -1 இருந்தால் ஈக்குவல் டு -1 இருந்தால் -1 இருந்தால் என்ன பண்ணுங்கன்னா x of txt ஈக்குவல் டு 1. அப்படி இல்லைன்னா x of txல என்ன வேல்யூ இருக்கோ அதோட ஒன்று ஆட் பண்ணணும். அப்போ x of txt ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இப்போ எக்ஸை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க என்ன வருதுன்னு பார்க்கலாம். திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ இதில் நான் பைத்தனை ஆட் பண்ணுறேன். கொடுத்து ஆட் பண்ணனா பைத்தன் ஒன்று வந்துருச்சு. வந்திருக்கா? கீ வேல்யூ வந்துருக்கு. அடுத்த முறை ஜாவா ஆட் பண்ணுறேன். அதெல்லாம் வருது ஜாவா 1. திருப்பி ஜாவா ஆட் பண்ணுறேன். வந்துருச்சா? இப்போ இதில் போய் பைத்தன் ஆட் பண்ணிங்கன்னா இப்போ பைத்தன் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா பைத்தன் ஆட் ஆகும். சரியா? கரெக்டாக வருதா? ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி பண்ணன்றதை. நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்டை ரீட் பண்ணி எக்ஸில் போடுறேன். நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட்டை கேல்குலேட்டரை மாற்றி ஒரு டிஎக்ஸ்ட்டை போட்டேன். இந்த எக்ஸில் இருக்கிற கீஸில் டிஎக்ஸ்டி இருக்கான்னு பார்க்குறேன். இல்லைன்னா அந்த கீயை புதுசாக க்ரியேட் பண்ணுறேன். இருந்தால் அந்த கீழே இருக்க வேல்யூவோட ஆட் பண்ணுறேன். சரியா? அவ்வளோதான். இப்போ இதை ஆட் பண்ணால் போதாது, இப்போ ஸ்டேட் அப்டேட் பண்ணணும். ஸ்டேட் அப்டேட் பண்ணால் தான் நம்ம டிவில் அங்கே என்ன பண்ண முடியும், ரெண்டரை பண்ணும்போது பண்ண முடியும். ஸ்டேட் அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், திஸ் டாட் ஸ்டேட் ஸ்டேட்டில் யார் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா யார் அப்டேட் பண்ண போகிறோம், வேல்யூஸை வந்து அப்டேட் பண்ண போகிறோம். யாருக்கு அப்டேட் பண்ண போகிறோம், எக்ஸுக்கு. அவ்வளோதான். சரியா? ஸ்டேட்டில் வேல்யூஸ் அப்டேட் பண்ண போகிறீங்க, எக்ஸாக மாற்ற போகிறீங்க. ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல ஒரு லூப் பண்ணணும். அந்த லூப்பில் என்ன வரணும், கீ வேல்யூ பட்டன் மூணுமே வரணும். நான் கீ வேல்யூ முதல்ல வர வைக்கிறேன், அப்புறம் லூப் பண்ணுறேன். அகைன் இப்போ லூப் பண்ணணும். திஸ் டாட் ஸ்டேட் டாட் வேல்யூஸ் டாட் மேப் பண்ண முடியாது. நல்லா போகிறீங்க, மேப் இங்கே கொடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இங்கே ஒரு லைன் எழுதுறேன். என்ன எழுதுறேன்னு பாருங்கள், வேர் ஓகே items equal to this dot state dot values. அதில் போயிட்டு அங்கேயே எழுதலாம், இதை தனியாக எழுதுறேன். அவ்வளோதான். ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் ஆஃப் இப்படி கொடுத்துருங்க. இப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா ஐட்டம்ஸ் டாட் மேப் இங்கே எழுதினாலும் அது ஒரு லைன் அப்படியே எழுதணும். ஐட்டம்ஸ் டாட் மேப்னா என்ன அர்த்தம், ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் ஆஃப் திஸ் டாட் ஸ்டேட்டட் வேல்யூஸ்னா வேல்யூஸ்ன்ற ஆப்ஜெக்டில் எத்தனை கீஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து ஐட்டம்ஸில் போடுறேன். அதில் ஜாவா பைத்தன் சி அது மாதிரிலாம் இருக்கும் கீஸ்லாம் எடுத்து அதில் போடுறேன். அதை தான் இங்கே ஐட்ரேட் பண்ணுறேன். இங்கே ஐட்ரேட் பண்ணும்போது அதுக்குள்ளே எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் போட்டு அந்த எக்ஸை வந்து இங்கே டிஸ்பிளேவில் வச்சிடுறேன். இப்போ கீ மட்டும் வரும், நீங்கள் ஆட் பண்ணுற கீ மட்டும் தான் வரும். அதுக்கு ஸ்டைல் வேணால் என்ன பண்ணுங்க, கிளாஸ் நேம் ஈக்குவல் டு ஐட்டம்ஸ் நினைக்கிறேன் இல்லையா, ஐட்டம்ஸ் தானா? சரி, ஓகே, பார்க்கலாம். இப்போ இங்கே போயிட்டு இப்போ ஜாவா கொடுத்துட்டு ஆட் கொடுத்தனா வந்துருக்கு. அதே வந்து இங்கே வந்துட்டு பைத்தன் கொடுத்தீங்கன்னா இப்போ பைத்தன் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். பட் இப்போ எனக்கு அந்த கவுண்ட்டு வேணும் இல்லையா, அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டிவுக்குள்ளே அது என்ன பேர் போட்ட ஞாபகம் இல்லை எனக்கு, அதனால் சிஎஸ்எஸில் போய்ட்டு அது என்ன பேர், ஈவெண்ட்குள்ளே ஈவெண்ட் டெக்ஸ்டா, இல்லை ஈவெண்ட் வந்து ஆமாம் ஈவெண்ட் தான் மெயின். அதுக்குள்ளே ஈவெண்ட் டெக்ஸ்ட் ஒன்று அதுக்கப்புறம் கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்னா இதில் போய்ட்டு இது வந்து ஈவெண்ட்டா ஈவெண்ட். ஓகே, ஈவெண்ட்டுக்குள்ளே ஈவெண்ட் டெக்ஸ்ட்னு ஒன்று போட்டிருக்காங்க, அதுக்குள்ளே தான் அது வருது. சரி, நான் இப்போ எக்ஸும் போடுறேன், நல்லா கவனிங்க. பக்கத்தில் யாரோட வேல்யூ இது, ஐட்டம்ஸ் ஆஃப் எக்ஸ் அதையும் போடுறேன். ரெண்டையும் பக்கத்தில் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ போயிட்டு இதில் போயிட்டு டேட்டா ஆட் பண்ணலாம். இப்போ பைத்தன் கொடுத்துட்டு ஆட் கொடுத்தனா வந்துடும். திருப்பி பைத்தன் கொடுத்து ஆட் கொடுத்தனா வரணும். வரல என்னன்னு பார்க்கலாம். ஜாவா கொடுத்து ஆட் ஆகுதா, ஆட் ஆகுது. கவுண்ட் வரலன்னு நினைக்கிறேன். கவுண்ட் ஏன் வரலன்னு பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்கேன், ஐட்டம்ஸ்ன்றது அரே இல்லையா, அதான் தப்பு பண்ணிட்டேன். அரேல இருக்கிறது எடுக்கக்கூடாது, ஐட்டம்ஸ்ன்றது இல்லை. திஸ் டாட்
state dot values dot key என்ன பேரு இல்லை எப்படி கூட போடலாம் values of x. இப்போ பார்ப்போம். ஜாவா போட்டுங்க, ஆட் பண்ணுங்க. திருப்பி ஜாவா கொடுத்து ஆட் கொடுத்தா வந்துனே இருக்கா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், 2 வேரியபிளாக போகிறதுக்காக இதை என்ன பண்ணேன், ஒரு டிவ் போட்டேன். இது ஒரு டிவ்க்குள்ளே க்ளோஸ் பண்ணேன். சரியா, இந்த டிவ்க்கு பேர் வந்து ஐட்டம் டெக்ஸ்ட்னு வச்சேன். கிளாஸ் நேம் ஈக்குவல் டு ஐட்டம் டெக்ஸ்ட் ஈவன் டெக்ஸ்ட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இங்கே ஜாவா கொடுத்துட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா வரும். ஆட் கொடுத்தா ஆட் ஆகும். இங்கே இப்போ பைத்தன் கொடுத்துட்டு ஆட் கொடுத்தனா வரும். அது ஆட் பண்ணாலும் வரும். ஆட் பண்ண வரும். திருப்பி இங்கே பைத்தன் ஜாவா கொடுத்தீங்கன்னா அது போய் ஆட் ஆகும். கரெக்டா, கிளிக் பண்ண ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த பட்டனை வரணும், அதை கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே இந்த பக்கத்தில் இன்னொரு பட்டன் ஆட் பண்ணிங்க. பட்டன் அந்த எக்ஸ் மார்க் போட்டு பட்டன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஜாவான்னு கொடுத்தீங்கன்னா இப்படிதான் வரும். இங்கே ஸ்பேஸ் வேணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். இங்கேயே ஸ்பேஸ் கொடுத்து ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கணும். இங்கேயே ஸ்டைலும் கொடுக்கலாம். ஸ்டைல் கொடுக்குறதா இருந்தால் இங்கே போய் ஸ்டைல் ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ் தான் கொடுக்கணும். அந்த கர்லி பிரேசஸ் உள்ளார போயிட்டு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, கர்லி பிரேசஸா, ஆமாம் அப்படிதான் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஃப்ளெக்ஸ் ஐஃபன் க்ரோ :2 கொடுக்குறேன். ஓகே, எரர் வருது, செக் பண்ணலாம் வருதான்ட்டு. இப்போ ஜாவா கொடுத்துட்டு ஆட் கொடுத்தேன்னா எரர் வருது. அதான் இங்கே ஸ்டைலில் இப்படி கொடுக்க முடியல, ஆனால் இப்படி கொடுக்க முடியும். ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கு, நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், போடலாம். இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா, டாட் ஈவெண்ட் பிடிஎன் போட்டுருவேன். அதில் ஃப்ளெக்ஸ் க்ரோ வந்து 2ன்னு கொடுக்குறேன். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ இங்கே போயிட்டு 2ல் 1 கொடுத்துருக்கலாம். கிளாஸ் நேம் ரொம்ப பெருசாக வந்துடும். கிளாஸ் நேம் வந்து ஈவெண்ட் பிடிஎன். இப்போ போங்க. இப்போ இங்கே ஜாவா கொடுத்துட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா இதை வந்திருக்கா, பெருசாக வந்திருக்கா. அதான் சின்னதாக கொடுத்துருக்கணும். இதுக்கு மார்ஜினாக ஆட் பண்ணி இருந்திருக்கலாம். எதுக்கு, இந்த கவுண்ட் போட்டோமே அதுக்கு மார்ஜின் போட்டுருந்துருக்கலாம். செக் பண்ணிங்க. நான் திருப்பி சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு போட்டிருக்கீங்க, திருப்பி சொல்கிறேன். இந்த ஃப்ளெக்ஸ் க்ரோ கொடுத்ததுக்கு மார்ஜினே கொடுத்துருக்கலாம். அதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, அதனால சொல்கிறேன். சிஎஸ்ல போயிட்டு ஃப்ளெக்ஸ் க்ரோ கொடுத்துட்டு மார்ஜின் :1 VW கொடுத்துருங்க. இல்லை 0.5 கொடுத்துருங்க. கொஞ்சம் கேப் இருக்கும்ல, அதுக்காக. இப்போ பாருங்க, இப்போ போயிட்டு இதில் பைத்தன் கொடுத்துட்டு ஆட் கொடுத்தேன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகணும்ல, டெலிட் ஆகணும். 1 இருந்தால் மொத்தமாக டெலிட் ஆகணும், 2 இருந்தால் 1ன்னு வரணும். புரியுதா, அதிகமாக இருந்தால் குறையணும், 1 வரும்போது மட்டும் டெலிட் ஆகிடணும். கிளிக் பண்ணால் டெலிட் ஆகிடணும். அதான் அங்கே லாஜிக். ஸோ அந்த லாஜிக் எப்படி போடுறது அப்படின்னா, அகைன் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு ஆக்ஷன் எழுதணும் இல்லையா, ஆன் கிளிக். அதில் போய் திஸ் டாட் ரிமூவ் ஐட்டம். சரியா, அதே லாஜிக் தான். இங்கே நம்ம யாரை போட்டோமோ அந்த பிரிண்ட் அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இங்கே என்ன பண்ணலாம், ஐடி ஈக்குவல் டு எக்ஸ், போட்ட லாஜிக் தான். அப்போ ரிமூவ் ஐட்டம் கிளிக் பண்ண என்ன ஆகும், ஐடி பாஸ் ஆகும். ஐடி அங்கே ரீட் பண்ணிக்கிறேன். இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப்னு சொல்லிடுறேன். ஏற்கனவே அந்த டைப் தான் பார்த்துட்டோம்ல, இப்போ வேறு டைப் பார்த்துடலாமா. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் இங்கே நம்ம பைண்ட் தான் பண்ணுறோம், ஃபங்க்ஷனை கால் பண்ணல. நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஆன் கிளிக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை பைண்ட் தான் பண்ணுறோமே தவிர ஃபங்க்ஷனை கால் பண்ணல. ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இப்போ நான் ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த எக்ஸையும் சேர்த்து பாஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸையும் சேர்த்து பாஸ் பண்ண போகிறேன். அப்படி பாஸ் பண்ணோன்னா இப்படி கொடுத்துட்டா என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிடும். நல்லா கவனிங்க. இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம், நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை எடுத்து ஆன் கிளிக்கு பைண்ட் பண்ணுறோம். இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம், ஃபங்க்ஷனை கால் பண்ணி வர ஆன்சர் எடுத்து பைண்ட் பண்ணுறோம். திருப்பி சொல்கிறேன், இப்படி கொடுத்தா
ரிமூவ் ஐட்டம்ன்ற ஃபங்க்ஷனை எடுத்து ஆன் கிளிக்கு பைண்ட் பண்ணுறீங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஐட்டம் ஃபங்க்ஷனில் எக்ஸை பாஸ் பண்ணி வர ஆன்சரை எடுத்து ஆன் கிளிக்கு பைண்ட் பண்ணுறீங்க. எனக்கு அங்கே காலே ஆகக்கூடாது, ஆனால் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் அனானமஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இங்கே அனானமஸ் ஃபங்க்ஷனாக என்னது, ஏரோ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ஏரோ ஃபங்க்ஷன்ஸில் போயிட்டு என்ன எழுதுறேன்னு பாருங்கள். அதுக்குள்ளே போயிட்டு இந்த பிளாக்குள்ளே இதை கால் பண்ணிங்க. இந்த பிளாக்குள்ளே பிராக்கெட்டே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷனை தான் எடுத்து அசைன் பண்ணுறேன் ஆன் கிளிக்கு. ஒரு இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் எடுத்து ஆன் கிளிக் அசைன் பண்ணுறேன். அப்போ ட்ரிகர் ஆகும்போது அப்போ தான் எக்ஸே பாஸ் ஆகும், அது வரைக்கும் பாஸ் ஆகாது. ஸோ அனானமஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிட்டோம். சரியா, இது ஒரு டைப் தான். இது இப்போ ஐடி தேவையில்லை. அப்போ இங்கே என்ன பண்ணலான்னா ஈவிடிலேயே என்ன இருக்கும்னா ரிமூவ் ஐட்டமில் ஈவிடிலே யார் இருப்பா, டேட்டா இருக்கும். இப்போ பாருங்க, ஈவிடினே கொடுத்துட்டு console.logல ஈவிடியை போடுறேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம். சரியா, ஓகே. இப்போ போய் இங்கே ஜாவா கொடுத்துட்டேன். ஆட் கொடுக்குறேன். இப்போ இதே வந்துட்டு அகைன் 2 ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பைத்தன் கொடுத்துட்டேன், அதையும் ஆட் பண்ணிடுவேன். இப்போ பட்டனை கிளிக் பண்ணால் console.log தான் கொடுத்துருக்கேன். அதனால் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கவனிங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா பைத்தன் வருது, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஜாவான்னு வருது. கரெக்டாக வந்துருச்சு. முன்னாடி ஐடி பேஸ் பண்ணி பாஸ் பண்ணேன், இப்போ ஏரோ ஃபங்க்ஷன் வழியாக பாஸ் பண்ணியிருக்கேன். சரியா, எப்படி வேணாலும் பாஸ் பண்ணிக்கங்க. ஓகே, சரி. எது பெட்டர் வே அப்படின்னா இது பெட்டர் வேயாக இருக்கும். சரியா, பார்த்துங்க, அது உங்களுக்கு எது எப்படி புரியுதோ அது மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல அது வாங்கியாச்சு. வாங்கினோடனே அந்த எலமெண்ட்டோட கீழே இருக்க வேல்யூவை குறைக்கணும். அது 2ஆக இருந்தால் 1 ஆக்கணும், 5ஆக இருந்தால் 4 ஆக்கணும். அது 1ஆக இருந்தால் அந்த எலமெண்ட்டே டெலிட் பண்ணணும். அதான் லாஜிக். அது 1ஆக இருந்தால் அந்த எலமெண்ட்டே டெலிட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர் items equal to this dot state dot values. அந்த வேல்யூஸில் இந்த கீ கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அது 1ஆ இருக்கா 2ஆ இருக்கா 3ஆ இருக்கான்னு தான் செக் பண்ண போகிறோம். அப்போ வேர் கொடுத்து அது எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு பார்த்துறேன். QT சும்மா போடுறேன், ஏதோ ஒன்று இருக்குது. அது என்ன வேணா வச்சுங்க, வேரியபிள் என்ன வேணா வச்சுங்க. அதில் இருக்க வேல்யூ எடுத்துகிட்டு இப்போ திஸ் டாட் ஸ்டேட், இப்போ என்ன பண்ணலாம், ஐட்டம்ஸ் ஆஃப்னே போட்டுக்கலாம். ஐட்டம்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படி கொடுத்தா அதோட வேல்யூ வந்துடும். இப்போ அதை செக் பண்ணுங்க. என்ன செக் பண்ண போகிறேன், இஃப் QTY இஸ் கிரேட்டர் தேன் 1ஆக இருந்தால் QTY இப்படி கூட போட்டுக்கலாம், ஐட்டம்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 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 மைனஸ். அப்படி குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம், 1ஆக இருந்தால் அந்த எலமெண்ட்டே டெலிட் பண்ண போகிறோம். அதை டெலிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு கீயே டெலிட் பண்ண போகிறோம். நல்லா என்ன வச்சுங்க, ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு கீயை ரிமூவ் பண்ண போகிறோம். சரியா, எப்படி கீயை ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்லா கவனிங்க. இப்போதைக்கு இதை கொடுக்குறேன் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் இதை அப்டேட் பண்ணுறேன். திஸ் டாட் செட் ஸ்டேட் கொடுத்து யாரை அப்டேட் பண்ணிக்கிறோம், வேல்யூஸாக அப்டேட் பண்ணிக்குவோம். யாரோட, ஐட்டம்ஸால். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இங்கே போயிட்டு இப்போ ஜாவா கொடுத்துட்டு ஆடு, இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பைத்தன் கொடுத்துட்டு ஆடு, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ண குறையணும். குறையுதா, இதை கிளிக் பண்ணாலும் குறையுதா. ஓகேவா, அதாவது இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எடுத்து ஸ்டேட்லேருந்து எடுத்து என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்டில் போட்டோம். ஓகே, அந்த ஆப்ஜெக்டோட என்ன எடுக்கிறோம், அந்த வேல்யூ எடுக்கிறோம். அந்த வேல்யூ எடுத்துட்டு அந்த வேல்யூ வந்து என்னவா இருந்தாலும் சரி, இப்போதைக்கு குவான்டிட்டி கிரேட்டராக இருந்தான்னு போட்டிருக்கேன். குவான்டிட்டி கிரேட்டராக இருந்தால் மைனஸ் பண்ணுறேன். அப்படி 1ஆக இருந்தால் என்ன ஆகும், ரிமூவ் ஆகாது. 1ஆக இருந்தால் ரிமூவே ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கவனிங்க, குவான்டிட்டி வந்து கிரேட்டர் தேன் 1ஆக இருந்தால் மைனஸ் பண்ணியாச்சு. அப்படி இல்லைன்னா எல்ஸ், இல்லைன்னா என்ன பண்ணணும், அந்த கீயே ரிமூவ் பண்ணணும். கீ ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் வச்சுருக்காங்கன்னா கீவேர்டு வச்சுருக்காங்க. டெலிட்னு ஒரு கீவேர்டு இருக்குது, டெலிட் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது. அந்த டெலிட் கீவேர்டில் போயிட்டு ஐட்டம்ஸ் டாட், ஓகேங்களா, டெலிட் கீவேர்டில் போயிட்டு ஐட்டம்ஸ் டாட் எக்ஸ்ன்னு கொடுங்க, இல்லை ஐட்டம்ஸ் ஆஃப் எக்ஸ் கொடுங்க. எப்படி கொடுத்தாலும் போயிடும். கொடுத்தா என்ன ஆயிடும், அது டெலிட் ஆகிடும். இப்போ பார்க்கலாமா, இப்போ ரன் பண்ணுற பாருங்க.
இப்போ போயிட்டீங்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ரெஃப்ரெஷ் ஆகலை. இப்போ ஜாவா கொடுக்குறேன், ஆட் ஆகிடுச்சு. இதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பைத்தன் கொடுக்குறேன், அதுவும் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை குறைச்சேன்னா குறைஞ்சிட்டே வருது, இதை குறைச்சினாலும் குறைஞ்சிட்டே வருது. இதை ஒன்றாக்கிடுச்சு. திருப்பி ஒன்று கொடுத்தேன்னா எலமெண்ட்டே போகணும்ல, போகல. என்னன்னு பார்க்கலாம். இது டெலீட்டில் தான் ஏதோ தப்பு. எக்ஸே கொடுத்து பார்க்கணும். கரெக்டாக இருக்கு. அதுதான் டாட் எக்ஸ்போர்ட். ஓகே, எலிமெண்ட் மாதிரி அப்ளை பண்ணிட்டுருக்கேன். இப்போ சி கொடுத்து ஆட் பண்ணுறேன், C++ கொடுத்து ஆட் பண்ணுறேன். இப்போ இதை கொடுத்து இப்போ விட்டே வரேன். இதை டெலிட் பண்ணால் அது போயிடும், இதை டெலிட் பண்ணால் போகும். 2 தான் வரும், 1னா அதுவும் போயிடும். லாஜிக் புரிஞ்சா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? யாராவது டவுட் இருக்கா சொல்லுங்க, பார்த்துடலாம். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? யாருக்கு புரியல சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் போகலாம். இவங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறோம், அந்த காம்பனண்ட்டை யூஸ்ஃபுல்லாக மாற்றிட்டோம். கிளிக் பண்ண ஆட் பண்ண வருது. இன்னும் ஸ்டைலிங்லாம் இன்னும் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் மாறிடும். ஆட் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணுறோம்னு வச்சுருங்க. இதை கிளிக் பண்ணால் டெலிட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன், டெலிட் பண்ணிடுச்சு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட். இந்த கார்ட்டில் நம்ம போட்டிருக்கோம் ஏற்கனவே. கார்ட் நடுவில் வந்து டேட்டா குவான்டிட்டி இருக்கும். லெஃப்ட் சைடில் ஒரு ப்ளஸ் பட்டன் மைனஸ் பட்டன் வச்சுருப்போம் இல்லையா, லெஃப்ட் ரைட்டில். கிளிக் பண்ணால் கூடணும், ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணால் கூடணும், மைனஸ் பட்டனை கிளிக் பண்ணால் குறையணும். அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வரலைன்னா சொல்லுங்கள், நான் நாளைக்கு கிளாஸில் கூட பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஹவு டு ஆக்சஸ் ஸ்டேட், ஹவு டு ஆக்சஸ் ப்ராப்ஸ். ப்ராப்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், எப்படி ஸ்டேட் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், எப்படி ஃபங்க்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், எப்படி ஒரு காம்பனண்ட்டுக்குள்ளே காம்பனண்ட் போகிறது பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, அந்த காம்பனண்ட்டை வந்து ஒரு சைல்டு காம்பனண்ட் எப்படி பேரண்ட் கிளாஸு ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ண போகுதுன்னு பார்ப்போம். அதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு மேப் யூஸ் பண்ண மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறோம். மேப்பில் ரெடியூஸு ஃபில்டர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபில்டர்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டா கீழே வச்சிடலாம். மேலே யூஸர் என்ன டைப் பண்ணுறாரோ அந்த டைப் பண்ண என்ன ஆகும், கீழே இருக்கிற டேட்டா ஃபில்டர் ஆகும். அந்த மாதிரி போடலாம். அதுக்கு மேப் டாட் ஃபில்டர் போட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் அந்த எலமெண்ட்டை வந்து செக் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் நான் ரெடியாக வச்சுருக்கேன் கையில். ஒரு அரே வச்சுக்கலாம், அந்த அரேலேருந்து கூட எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபில்டர் பாக்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். import create from create. Next class filter box. எங்களால் இனிஷியலாக ஒரு அரே இருக்குது, அந்த அரேவை தான் ஃபில்டர் பண்ண போகிறேன். அப்போ ஸ்டேட்டு போட்டு ஒரு வேரியபிள் எடுத்து அதில் போட்டுக்கலாம். அந்த அரேவை தான் எடுத்து போட போகிறேன். ஏஆர்ஆர்னு வச்சு மேலே போயிட்டு வேறு ஏஆர்ஆர் ஈக்குவல் டு ஒரு அரே. இந்த அரேயில் நிறைய எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அரேயில் வந்து செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அங்கே இருந்தால் ஃபில்டர் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் மாதிரி ஏதாவது என்ன இருந்துன்னா எடுத்து போட்டுக்கலாம்.
இங்கே வச்சுருந்தேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணணுமா? எல்லாத்தையுமே கோர்ஸ் ஆட் பண்ணுமே. அது ஒன்று ஆட் பண்ணிட்டு இருக்கணும். இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 லைன் ஆட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் போதும். சரியா? இந்த பேரெல்லாம் எடுத்து போட்டேன். இதில் என்ன பண்ண போறோம்னா தேட போகிறோம். யாரை தேடினா அவங்க எல்லாரும் வரணும். அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த ரெண்டரில் என்ன பண்ணுறேன்னா அந்த அறையில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஏஆர் டாட் மேப் ஆஃப் எக்ஸு அது உள்ளே போயிட்டு ஒரு டிவ்வு, அந்த டிவ்க்குள்ளே போயிட்டு எக்ஸை போட்டுருவோம். இதுதான் நம்ம லாஜிக்கு இல்லையா? இந்த காம்பனண்ட் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் உங்களுக்கு? ஏஆர்ஆர் இல்லைப்பா, என்ன ஆக்சஸ் பண்ணாங்க? திஸ் டாட் ஸ்டேட் டாட் வேல்யூஸ் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் எடுத்துப்போம். அதில் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு யார் ஆட் பண்ண போகிறோம்? ஃபில்டர் பாக்ஸ் ஆட் பண்ணிப்போம். ஃபில்டர் பாக்ஸ் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ போய் பார்ப்போம். எல்லார் பேரும் வந்துருக்கு. ஓகே, இதுக்கு மேலே ஒரு இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். அதில் டைப் பண்ண யாரை டைப் பண்ணுறனோ அவங்க மட்டும் தான் லிஸ்ட் ஆகணும், எல்லாரும் லிஸ்ட் ஆகக்கூடாது. அதான் நம்ம லாஜிக். இப்போ ஆன் சேஞ்சில் எழுதணும். ஆன் சேஞ்ச் திஸ் டாட் அப்டேட் லிஸ்ட்னு வச்சுக்கலாம். இப்போ அப்டேட் லிஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுக்க போகிறோம். இதில் தான் ஃபில்டர் பண்ண போகிறோம். சரியா? இங்கே தான் ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபில்டர் பண்ணி எடுத்து போட போகிறோம். அது அங்கேயும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம். அப்டேட் பண்ணி தான் டைப் பண்ண போதே வரணும்னா இங்கே கூட பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் நான் தனித்தனியாக போடுறேன். இங்கே போய் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஸ்டேட் அப்டேட் பண்ண போகிறேன். வேர் எக்ஸ் ஈக்குவல் டு திஸ் டாட் ஸ்டேட் டாட் வேல்யூஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா அந்த வேல்யூஸ் இருக்க ஃபில்டர் பண்ணி ஒரு வேரியபிளை போட போகிறோம். வேர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் மேப் டாட் எக்ஸ் டாட் மேப் இல்லை எக்ஸ் டாட் ஃபில்டர். ஃபில்டரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸா இசட்.
இங்கே போய் கண்டிஷன் போட போகிறோம். யாரெல்லாம் ஃபில்டர் பண்ண போகிறோம்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இசட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் யாரை தேடணும்? இந்த இதுக்கு ஒரு வேல்யூ பண்ணணும்ல, வேல்யூ ஈக்குவல் டு இதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிங்க ஸ்டேட்டில், கமா சர்ச் டெக்ஸ்ட்னு வச்சுக்க. இங்கே போய் என்ன பண்ணுங்கன்னா this dot state dot search text, this dot state dot search text. இப்போ நான் இதை டைப் பண்ணுறதை தான் இங்கே தேடணும், அதை தான் இங்கே தேட போகிறேன். இண்டெக்ஸ் ஆஃப் this dot state dot search text வந்து இசட்ல இருக்கான்னு பார்க்குறேன். அது வந்து ஓகேவா, வர ஆன்சர் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்தால் ட்ரூ, ட்ரூவாக இருந்தால் கோயில போட்டுரும், இல்லைன்னா போடாது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா this dot set state கொடுத்து ஃபில்டர் என்ன பண்ணோம்னா, ஏற்கனவே பார்த்துட்டோம் ஃபில்டர் நம்ம ஜாஸ்ட் கிளாஸில். ஃபில்டர் என்ன பண்ணோம், இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஃபில்டர் பண்ணி ஒயில போட்டுரும். இதில் போய் என்ன பண்ண போகிறோம், வேல்யூஸ் அப்டேட் பண்ணிடுங்க, கோலன் ஒய், அவ்வளோதான். இப்போ ஒயில் இருக்கிறது தான் இங்கே அப்டேட் ஆகும். இப்போ கவனிங்க, இங்கே ஒன்று வருது. இப்போ நான் ஆர்ன்னு டைப் பண்ணேன்னா இங்கே அப்டேட் பண்ணல, எதை அப்டேட் பண்ணல, ஆன் சேஞ்ச் இதை போட்ட மாதிரி இங்கே என்ன பண்ணோம், அப்டேட் பண்ணோமா இல்லையா, ஸ்டேட் அப்டேட் பண்ணோம்ல. யார் அப்டேட் பண்ணோம், டைப் பண்ணுற இடம் அங்கே அப்டேட் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், வேர் இல்லை அப்படியே கூட கொடுத்துறேன், ஈவெண்ட்டை இது பண்ணிடுங்க. என்ன பண்ணலாம், this dot set state of யாரை கொடுக்கணும், ஐட்டம் டெக்ஸ்ட். ஐட்டம் டெக்ஸ்டா சர்ச் டெக்ஸ்ட், சர்ச் டெக்ஸ்ட். அது என்னவா நான் அப்டேட் பண்ணோம், கோலன் கொடுத்து ECT டாட் டார்கெட் டாட் வேல்யூ, டார்கெட் டாட் வேல்யூ. இதை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகாது உங்களுக்கு, நீங்கள் இங்கே டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டை அங்கே வராது. இப்போ நான் கே டைப் பண்ணால் கேல இருக்கவங்க தான் வரணும், கேடி யாரும் இல்லை, கே யாரும் வரலன்னு வருது. எஸ் என்னாச்சு, எஸ்ஏ வரல, என்னாச்சுன்னு பார்க்கலாம். ECT போட்டாச்சு, வேல்யூஸ் போட்டாச்சு. இங்கே வேணால் கன்சோல் டாட் டாகில் போட்டு ஒய்யை பிரிண்ட் பண்ணுறேன், ஃபில்டர் ஆகி வருதான்னு பார்க்கலாம். எக்ஸ் டாட் ஃபில்டர் ஆஃப் இசட், எக்ஸ்னா யார், வேல்யூஸு, ரெண்டையுமே பிரிண்ட் பண்ணுறேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப் எக்ஸ், அதில் திஸ் டாட் சர்ச் டாட் செட் டெக்ஸ்ட்டு, அது இங்கே சர்ச் டெக்ஸ்ட் கொடுத்தாலும் ஒன்று தான், இல்லை ECT டாட் டார்கெட் டாட் வேல்யூ கொடுத்தாலும் ஒன்று தான். அந்த வேல்யூவை தேடுறீங்க, அது வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 இருந்தால் ட்ரூ, ட்ரூவாக இருந்தால் எடுத்து ஆட் பண்ணிக்கும். அதான் லாஜிக்கு. பார்க்கலாம் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் தெரியும். F12 போட்டுடுறேன். இப்போ இங்கே போயிட்டு யூசர் வந்து இங்கே வந்து ஏ டைப் பண்ண உடனே கரெக்டாக வந்துடுச்சு. ஸ்மால் லெட்டர் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு வேளை அப்படி இருக்கலாம். அதனால் என்ன பண்ணுறேன், டாட் டூ அப்பர் கேஸ், டூ அப்பர் கேஸ் போட்டுக்கலாம். இப்போ போய் பாருங்க, இப்போ ஏ கொடுத்தேன்னா ஏல இருக்கவங்களாம் வருவாங்க, வருது. இப்போ இது எடுத்துட்டேன்னா எல்லாரும் வருவாங்க. கே கொடுத்தேன்னா கேல இருக்கிறவங்களாம் வருவாங்க. கேஏ கொடுத்தேன்னா கேஏல யாருனா தான் வருவாங்க. கேயூ இருக்காங்க, கேயூ வருதா பாருங்க, கேயூ வரல, கே வரல. கவனிங்க, இதில் தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன், அப்டேட் பண்ணிட்டேன், ஸ்டேட்டையும் அப்டேட் பண்ணிட்டேன் ஒய்க்கு. அப்போ என்ன ஆகும், முதல் முறை ஏ டைப் பண்ணனா ஏல இருக்கவங்கலாம் ஸ்டேட்டில் போய் அப்டேட் ஆகிட்டாங்க. அடுத்து பி கொடுத்தனா என்ன ஆகுதுன்னா, ஒரிஜினல் லிஸ்ட்லேருந்து பி எந்த பி எதுலேயுமே இல்லை வச்சுக்கோங்க, எந்த நேம்லேயும் பி இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது, எம்டி லிஸ்ட்டு போய் வேல்யூஸ் அப்டேட் பண்ணிடுது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, இந்த வேல்யூஸ் இங்கே அப்டேட் பண்ணாதீங்க. நீங்கள் என்னென்னு வச்சிங்கன்னா, வேல்யூஸ் தனியாக வச்சுங்க, இன்னொன்று தனியாக வச்சுங்க, அவுட்புட் லிஸ்ட்னு வச்சுக்கலாம். அவுட் லிஸ்ட் அதை வந்து எம்டி அரே வச்சுக்கணும். அது வந்து இனிஷியலாக ஏஆர்ஆராக கூட வச்சுக்கோங்க. அவுட் லிஸ்ட் வந்து இனிஷியலாக ஏஆர்ஆராக கூட வச்சுக்கலாம், என்ன வேணால் வச்சுக்கலாம். ஓகேங்களா, கமா வரணும். இப்போ இங்கே போய் என்ன பண்ணுங்கன்னா, என்ன தப்பு பண்ணிட்ட பாருங்க,
கரெக்டாக தான் இருக்கு. ஓகே. இப்போ அப்டேட் பண்ணும்போது யார் அப்டேட் பண்ணுங்கன்னா வேல்யூஸ் அப்டேட் பண்ணாதீங்க, அவுட் அப்டேட் பண்ணீங்க. அப்போ இங்கேயும் அதே மாதிரி யார் ரைட் பண்ணுங்க, அவுட் ரைட் பண்ணுங்க, அவுட் லிஸ்ட். இங்கேயும் அவுட் லிஸ்ட். இப்போ கரெக்டாக இருக்கும். இது ரெண்டையும் டெல் பண்ணிடும். இப்போ போனீங்கன்னா இங்கே ஏ அடித்தா ஏல இருக்கவங்க மட்டும் வருவாங்க, ஹெச் அடித்தா ஹெச்சில் இருக்கவங்க மட்டும் வருவாங்க, ஹெச்ஏ அடித்தா ஹெச்ஏல இருக்கவங்க வருவாங்க, ஹெச்ஏ ஆறுனா ஹெச்ஏ ஆறு மட்டும் வருவாங்க. இப்போ இப்படி வருது, கே அடித்தா கேல வருவாங்க, கேயூ அடித்தா கேயூவில் வருவாங்க. புரியுதா? எஸ் அடித்தா எஸ்ல இருக்க, எஸ்ஓ அடித்தா எஸ்ஓவில் இருக்கவங்க மட்டும் வருவாங்க. ஓகேவா? புரியுதா? 2 லிஸ்ட்டாக வச்சுருக்கேன். இந்த ஃபைல்ஸ்லாம் அனுப்புகிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். புரியலனா கேளுங்க, நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். இப்போ யாருக்குன்னா டவுட் இருந்தால் கேட்டுடுங்க. இப்போ யாருக்காச்சும் டவுட் இருந்தால் கேட்டுடுங்க. புரியுதா? புரியலையா? சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். ஃபில்டர் ஒன்ஸ் அகெயின். ஓகே, ஃபில்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, ஏன் இது வந்து எக்ஸ் ஃபில்டர், எக்ஸ்ன்றது யாரு அப்படின்னா, எக்ஸ்ன்றது வேல்யூஸ், இந்த அரே, இது ஒரிஜினல் அரே. இந்த வேல்யூஸை ஃபில்டர் பண்ணி வர ஆன்சரை எடுத்து ஒயில போடுறோம். எப்படி ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னா, மேப் என்ன பண்ணோம், மேப் ஆஃப் கொடுத்தா ஏதோ இசட்ல என்ன போகும், மேப் இருக்க ஒவ்வொரு அறையில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அங்கே போகும். அதே மாதிரி தான் ஃபில்டருக்கும் போகும். ஆனால் ஃபில்டரில் போய் என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல மேப்பில் வந்து ஒரு ப்ராசஸ் கொடுப்போம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த எலமெண்ட் வந்து ஒய் அறைக்கு மூவ் ஆகும், இல்லைன்னா மூவ் ஆகாது. அப்போ யாரெல்லாம் ஃபில்டர் ஆவா, அந்த கேரக்டர்ஸ் இருந்தால் மட்டும் தான் ஃபில்டர் ஆகும். அப்போ ஒய் அரே எடுத்து அவுட் லிஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா ஒரிஜினல் லிஸ்ட் போயிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா நம்ம டேட்டாவே போயிடுது. ஆனால் என்ன ஆகுது, நமக்கு திருப்பி நெக்ஸ்ட் டைம் ஃபில்டர் பண்ணும்போது ஒரிஜினல் தான் ஃபில்டர் ஆகணும், இருக்கிறது ஃபில்டர் ஆகிடுது. அதனால தான் 2 லிஸ்ட்டாக வச்சுட்டேன். வேல்யூஸ் ஒரு லிஸ்ட்டு, அவுட் லிஸ்ட் ஒன்று. வேல்யூஸை ஃபில்டர் பண்ணி அவுட்டில் போட்டுக்கிறோம். அப்போ அவுட்டில் தான் நம்ம ரெண்டர் பண்ணுறோம். புரியுதா? வேற ஏதாச்சும் டேட் இருக்கா? ஓகே, பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம்.